بسم الله الرحمن الرحيم. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம குரான் காலேஜ் சேனலில் இன்றைக்கி உஸ்தாத் அல்தாஃபியோட குரானிக் பாட்காஸ்ட்டில் தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம சூரா தாஹாவோட தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். இதுவரை சூரா தாஹாவில் 6 எபிசோட்ஸ் பார்த்துட்டோம். அது பார்க்காதவங்க நிச்சயம் போய் பாருங்கள். ஏன்னா குரானை ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம ஒரு தஃப்சீராக தெரிஞ்சுக்காமல் வாழ்வியலில் என்னென்ன மாற்றங்கள் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி உஸ்தாதிட்ட டீப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். உதாரணமாக சூரா தாஹாவோடைய மையக்கருவாக ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஆறுதலாக இருக்குது. நபிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, நமக்கும் சரி ஒரு ஆறுதலாக இருக்குன்னு சொல்லி அதை பார்த்துட்டு அதோட தொடர்ச்சியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு ஸ்டார்ட் ஆகுது. அந்த வரலாறில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நெருப்பை பார்க்குறாங்க. அப்புறம் அந்த நெருப்புக்கிட்ட போகும்போது ஒரு மிகப்பெரிய பொறுப்பான நபித்துவம் அங்கே தான் கொடுக்கப்படுது அவங்களுக்கு. பின்னர் அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து அவங்க ஃபிரௌன்ட்ட போகிறது, இந்த வரலாறு அப்படி தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். உஸ்தாத் 6 எபிசோட்ஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம 15வது வசனம் பார்க்கணும். அந்த வசனத்தை நான் ரீட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னஸ் ஸாஅத ஆத்தியத்துன் அகாது உஃபீஹா லி துஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ. அதாவது இது 15வது வசனத்தோட அர்த்தம் என்னென்னா, ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்ததற்கு தக்க பிரதிபலன்கள் அளிக்கப்படும் பொருட்டு நியாய தீர்ப்புக்குரிய வேலை நிச்சயமாக வரவிருக்கிறது. ஆயினும் அதை மறைத்து வைக்க நாடுகிறேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான் 15. 16 ஃபலா யசுத்தன்னக்க அன்ஹா மல்லா யுமினு பிஹா வத்தப ஹவா ஃபதர்தா அப்படின்னு நல்லா சொல்கிறான். இதோட அர்த்தம் என்னென்னா, ஆகவே அதனை நம்பாது தன் மன இச்சையை பின்பற்றுபவன் திறனாக அதை விட்டும் உம்மை திருப்பி விட வேண்டாம், அவ்வாறாயி நீர் அழிந்து போவீர் அப்படின்னு நல்லா சொல்கிறான். இப்போ 15வது வசனத்தை எடுத்துக்கிட்டா உஸ்தாத், அதை மேலோட்டமாக பார்க்கும்போது இஸ்லாத்துடைய ஒரு முக்கியமான நம்பிக்கையை பற்றி எல்லாம் சொல்கிறான், மறுமை நாள் அப்படின்னு தான் நமக்கு புரியுது. ஸோ இதோட டீப்பான விளக்கம் என்ன சொல்லலாம்? நபியாக மூசா நபியை தேர்ந்தெடுத்த உடனே அல்லாஹ் பேசிக்கொண்டு வருகிற அந்த செய்திகளின் தொடர்ச்சி தான் இது. முதல்ல அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹ்வை அறிந்து கொண்ட ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு அடிபணியணும் என்பதை அதை தொடர்ந்து சொல்கிறான். அதை சொன்ன அதுக்கு அடுத்த கட்டத்திலேயே அல்லாஹ் இந்த மறுமை நாளை பற்றி சொல்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நம்பிக்கைகளில் மிக முக்கியமான நம்பிக்கை மறுமையினுடைய நம்பிக்கை. மறுமை நம்பிக்கை இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்வு, ஒரு இஸ்லாமிய வாழ்வு பூர்த்தி அடையாது, முழுமை அடையாது. அப்போ இந்த மறுமையினுடைய நம்பிக்கையை ஒரு மனுஷன் எவ்வளோ ஆழமாக வைக்கணும், அதை ஏன் அந்த மறுமையை நம்பணும், அதனால் கிடைக்கிற லாபங்கள் என்ன, மறுமையிலிருந்து அந்த நம்பிக்கையிலிருந்து நம்மை திசை திருப்புகிற காரணிகள் இருக்குதா, அந்த காரணிகளை எவ்வாறு எதிர்கொள்ளணும், இதுதான் இந்த 2 வசனங்களையும் பேசப்படுகிறது. இந்த மறுமை சார்ந்த விஷயங்களும் அதிலிருந்து அந்த நம்பிக்கையை பலப்படுத்துவதும் அதை பலவீனப்படுத்துகிற காரணங்களையும் சொல்லிட்டு முக்கியமான ஒரு அம்சத்தை தூதருக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்தக்கூடிய வசனமாக தான் இந்த 2 வசனமும் இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்கில் அல்லாஹ் சொல்கிறப்ப இன்ன சாத் அப்படிங்கிறான். இப்போ சாத் அப்படிங்கிற வார்த்தைக்கான எக்ஸாக்ட் பொருள் என்ன? சாத் என்பது நேரம். கரெக்டாக டிக்ஷனரி பற்றி பார்த்தீங்கன்னா நேரம், வேலை, டைம் அப்படின்றது அதனுடைய பொருள். ஆனால் இது மரணத்துக்கு பிறகான வாழ்வை குறிப்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற பல்வேறு சொற்களில் இது ஒரு சொல். நிறைய பெயர்கள் அல்லாஹ் குறிப்பிடுறான். கியாமத் நாளுக்காக, நியாய தீர்ப்பு நாளை பற்றி சொல்லும் பொழுது குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். யௌமுல் கியாமா, அது மறுமை நாளை பற்றி பேசக்கூடிய ஒரு பேர் தான் அது. யௌமுல் கியாமா, யௌமுத்தீன், மாலிக் யௌமுத்தீன் அப்படிம்போம்ல, யௌமுத்தீன், யௌமுல் ஹிசாபு, யௌமுல் ஜம்உ, யௌமுல் ஹஸ்ரத்து, யௌமுன் அலீம், யௌமுத் தகாபுன், இது மாதிரி யௌமுல் ஹுரூஜ், பல பெயர்கள் குர்ஆன் பேசுகிறது. அந்த மாதிரியான தொடரில் பல்வேறு சொற்களில் இதையும் ஒரு சொல்லாக யௌமுஸ்ஸாஆ அல்லது அஸ்ஸாஆ என்கிற பெயரில் குர்ஆன் குறிப்பிடுகிறது. எல்லாமே ஒரே விஷயத்தை பற்றி பேசுது, கியாமத் நாளை பற்றி பேசுகிறது. இது வெறும் பெயர்களாக மட்டும் நீங்கள் அதை சுருக்கி பார்த்துடக்கூடாது. ஏன்னா பெயர்கள் அடையாள பெயர்கள் இருக்கிறது. அது இந்த பொருளுக்கு அல்லது இந்த நாளுக்கு, இந்த இடத்துக்கு என்று வெறும் குறிப்பதற்காக வேண்டி சொல்லப்படுகிற பெயர்கள் உண்டு. அது அல்லாமல் ஒன்றின் பண்பை வெளிப்படுத்தக்கூடிய பெயர்கள்னு ஒன்று உண்டு. பெரும்பாலும் மனிதர்களுக்கு வைக்கப்படுகிற பெயர்களில் புனை பெயர்களாக பட்ட பெயர்களாக எது இருக்குதோ அது பெரும்பாலும் பண்பு பெயர்களாக இருக்கும். அவங்களுக்கு ஆரம்பத்தில் அவங்க குழந்தையா பிறந்தவுடன் வைக்கப்படுற பெயர்கள் அடையாள பெயர்களாக, இடுவுரி பெயர்களாக இருக்கும். இப்போ அல்லாஹ் பயன்படுத்துகிற பெயர்கள் எல்லாம் அந்த நாளுக்கான இடுவுரி பெயர் அல்ல. அந்த நாளின் அது எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு பண்பை சொல்கிறது. அந்த நாளுடைய அம்சத்தை, உதாரணமாக யௌமுல் கியாமா, எழுந்திருக்கும் நாள்னு அர்த்தம். எல்லாம் மௌத்தா போன மனிதர்கள் எல்லாம் மீண்டும் அல்லாஹ் எழுப்புறான்ல, அதனால் எழுந்திருக்கும் நாள். யௌமுல் பஅஸ், எழுப்பப்படும் நாள், அதுவும் அதே அர்த்தத்தை தான் தருகிறது. யௌமுல் ஹஸ்ரா, கை சேதப்படுகிற நாள், தீமை செஞ்சவங்க, வாழ்க்கையை தொலைச்சவங்க, ஐயோ நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற நாள்,
யௌமுத்தீன் கூலி வழங்குகிற நாள், மனுஷன் செஞ்ச காரியங்களுக்காக கூலி வழங்கப்படுகிற நாள். யௌமுல் ஹுரூஜ் வெளியாகும் நாள், கபர்ல இருந்து எல்லாத்தையும் வெளிப்படுத்தும் யௌமுல் ஹுரூஜ் அப்படிங்கிறான். யௌமுல் ஜம்உ ஒன்று திரட்டப்படும் நாள். யௌமுல் ஹஸ்ரா கை செய்த, இப்படி அந்த பெயர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த நாள் எப்படிப்பட்டது என்பதை ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு வகையில் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அந்த வகையில் சாஆ என்பது அந்த கியாமத்து நாள், அந்த நேரம், அந்த டைம், இப்படி எப்படிப்பட்ட டைம் தெரியுமா அப்படின்னு அந்த அந்த நாளின் நெருக்கத்தை, அந்த நாளுடைய விபரீதத்தை சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்கிற ஒரு சொல்லாக குர்ஆன் இந்த சொல்ல பயன்படுத்துது. ஓகே சார். இப்போ கியாமத்து நாள்ன்றப்ப கியாமத்து நாளுடைய பயன் வந்து மனித குலத்துக்கு எப்படி அதை எடுத்துக்கலாம்? மனித குலத்துக்கான பயன் இதுதான் சொல்லி ஏன் கியாமத்து நாள் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா, இது வந்து மனிதர்களுக்கான மனித வாழ்வின் இலக்குகளை பற்றி பேசுகிற ஒரு வசனம். கியாமத்து நாள் அப்படின்னு நம்ம சொல்றது அது வெறும் ஏதோ ஒரு மனிதனை விட்டு அப்பாற்பட்டிருக்கிற ஒரு சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி அவனுக்கு ஒரு நம்பிக்கை நம்பு அப்படின்னு மொட்டையா சொல்லக்கூடிய வெறும் நம்பிக்கை சார்ந்த ஒரு ஆன்மீக கருத்து என்ற அடிப்படையில் நம்ம சுருக்கிற கூடாது. இது மனித வாழ்வின் இலக்குன்னு பார்க்கணும். ஏன்னா பொதுவாகவே எந்த ஒரு பயணமும் அதனுடைய இலக்கை வைத்துத்தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும். இலக்கற்ற பயணத்தை நீங்க நல்லா யோசிங்க. வாழ்க்கையில இங்கிருந்து நீங்க கிளம்புறீங்க, எங்க போறோன்னு உங்களுக்கு தெரியல, பஸ் ஸ்டாண்டு போயிட்டீங்க, எந்த பஸ்ல ஏறுறதுன்னு தெரியல, ஏதோ பஸ்ல ஏறிட்டீங்க, எந்த ஊருக்கு டிக்கெட் இருக்குன்னு தெரியல, ஏதோ ஒரு இடத்துல இறங்கிட்டீங்க, அங்க போய் என்ன பண்ண போறீங்க தெரியல. இப்படி இருந்துச்சுன்னா இது நம்ம இது எப்படி பயணம்னு சொல்றதா? இதுல ஏதாவது ஒரு பயன் கிடைக்குமா, ஒரு நன்மை கிடைக்குமா? ஒண்ணும் விளையாது. நேரத்தை வீணாக்குறாரு, உழைப்பை வீணாக்குறாரு, பணத்தை வீணாக்குனாரு என்றுதான் ரிசல்ட் முடியுமே தவிர, ஒரு நாள் பயணம் 2 நாள் பயணம், நான் இங்கிருந்து சென்னைக்கு போறேன் அப்படின்னு தெளிவோட பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம், அதுக்குரிய டிக்கெட் எடுப்போம், இன்னும் வேலையை பார்க்க போறோம், நேரம் அந்த வேலைக்கு போவோம், அந்த வேலையை முடிப்போம், மீண்டும் புறப்படுவோம், ஊர் வந்து சேருவோம். அப்படின்னா ஒரு இலக்கு எப்போ தெளிவா இருக்குதோ அப்பதான் பயணம் வெற்றி அடையும். தெளிவற்ற இலக்கற்ற ஒரு பயணம் என்பது பயணமாக அங்கீகரிக்க முடியாது, பயணத்தின் நன்மைகளை தராது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித வாழ்வின் பயணத்தை இங்க நமக்கு சொல்லுகிறான். அல்லாஹ் மனுஷனை படைச்சான், படைச்சது சும்மா படைக்கல, படைப்புன்னு இருக்கு அப்படின்னாலே அதுல ஒரு பர்பஸ் இருக்குன்னு அர்த்தம். ஒரு காரியம் ஒன்று செய்யப்படுகிறதுனா செஞ்சவர் ஏன் செஞ்சாருன்னு ஒரு நோக்கம் இருக்கும், நோக்கம் இல்லாம செய்ய மாட்டார். அப்ப அல்லாஹ் நம்மளை படைச்சான், ஒரு நோக்கத்துக்காக வேண்டி படைச்சான். அந்த நோக்கத்துல ஒரு நோக்கத்தை தான் இங்க சொல்றான், நீ என்கிட்ட வந்து சேரணும் தம்பி, அதுக்கு தான் படைச்சிருக்கேன். வானம் பூமி எல்லாம் மொத்த படைப்புமே ஒலி துஜுசா குல்லுனம் சிம்பிமா கசபத், எல்லாம் அவன் செஞ்சதுக்கான கூலிய அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக வேண்டிதான் ஹலகல்லாஹு ஸமாவாதி வல் அர்த பில் ஹக். வானம் பூமி படைக்கப்பட்டது, எல்லாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை பத்தி சொல்ற நேரத்துல வானம் பூமி படைக்கப்பட்டது உட்பட ஹலகல்லாஹு ஸமாவாதி வல் அர்த பில் ஹக்கி வலி துஜுசா குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத், அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன சம்பாதிச்சா என்ன செஞ்சா அதுக்கு கூலி கொடுக்கறதுக்காக அவன்கிட்ட வந்து சேரணும். இலக்கு என்னன்னா அல்லாஹ்விடத்துல மறுமையில நீங்க வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு நோக்கிய பயணம். அப்ப இப்படியான இந்த இலக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனித வாழ்க்கை ஒழுங்குபடுத்தும், மனிதனை மேம்படுத்தும், மனிதனை அவனுடைய டிராவலை தேவையில்லாம டைவர்ட் ஆகாம, நேர விரயமாகாம, பொருள் விரயமாகாம, சிந்தனை விரயமாகாம, உழைப்பு விரயமாகாம எல்லா வகையிலும் அவனை அரவணைத்து கொண்டு செல்வதற்கு அந்த இலக்கு என்பது ரொம்ப பயன்படும். நீ இலக்கில் தெளிவா இருந்தீங்கன்னா நீங்க ஆசைகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். இலக்கில் தெளிவற்றவன் எல்லாத்துக்கும் ஆசைப்படுவான். இப்போ இங்கேருந்து ஒரு சிட்டியிலேருந்து நீங்கள் வெளியில் வேலையை முடிச்சுட்டு வர்றீங்க, திருச்சி வர்றீங்க, திருச்சியிலேருந்து ஒரு பஸ் பிடிச்சி நீங்கள் உங்களுடைய பகுதிக்கு போகணும். ஒரு டவுன் பஸ்ஸில் ஏறி ஒரு 10 ரூபா 15 ரூபா பெருமானம் உள்ள ஒரு டிக்கெட் எடுத்து நீங்கள் போகணும். உங்கள் கையில் 15 ரூபா தான் இருக்குது. கரெக்டாக டிக்கெட்டுக்கு எவ்வளோ காசு வேணுமோ அவ்வளோதான் இருக்குது. இரவு நேரத்தில் நிற்கிறீங்க, பக்கத்தில் இப்படி திரும்பி பார்க்குறீங்க, கடையில் ஒருத்தர் அப்படியே ஐஸ்கிரீமை சூப்பி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படியே நாக்கில் ஆசையாக இருக்கு, நல்லா இருக்கே, அப்படியே வலியுத பாலைஸ் மாதிரி இருக்க, நம்மளும் சாப்பிடலாம் போல இருக்க. இந்த ஆசையை கட்டுப்படுத்துவதும் கட்டுப்படுத்தாதது தெரியுமா, உங்களுடைய இலக்கு தான். இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடு போய் சேரணும், வீடு போய் சேர்றதுக்கு 10 ரூபா தான் கையில் இருக்குது, இந்த 10 ரூபா பஸ்ஸுக்கு தான் இருக்குது என்று தெரிஞ்சா இந்த ஐஸ் சாப்பிட்ற ஆசையை கட்டுப்படுத்துவீங்க. அப்படி ஒரு இலக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை சாப்பிட்டு முடிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமல் அடுத்து செய்ய வேண்டிய வேலைக்கு கையில் காசு இல்லாமல் ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போ மனிதனின் ஆசையை கண்ட்ரோல் பண்ணுவது அதற்கு ஒரு இலக்கு தேவைப்படுகிறது. மனிதன் ஒரு துன்பத்தை தாங்கிக் கொள்வதற்கு ஒரு இழப்பு தேவைப்படுகிறது. நம்ம நோன்பு வைக்கிறோம், பகல் நேரத்தில் கொஞ்சம் துன்பமாக இருக்குது, பசியாக இருக்குது, கொஞ்சம் உடல் வருத்தமாக இருக்குது. அப்போ அப்படியான நேரத்தில் கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஏன்? நம்ம 6 மணி வரைக்கும் இப்படி தான் இருக்கணுங்கிற அந்த இலக்கு, 6 மணிக்கு தான் மகரிபுக்கு தான் நம்முடைய நோன்பு நிறைவடையுங்கிற அந்த இலக்கினால் துன்பங்களை தாங்குகிற ஆற்றல் கிடைக்கிறது, ஆசைகளை கட்டுப்படுத்துகிற பக்குவம் கிடைக்கிறது, என் வாழ்வில் பயணத்தில் வெற்றி பெறக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போ இலக்கு ரொம்ப முக்கியமானது.
அந்த வகையில் இந்த வசனம் மனித வாழ்வின் இலக்கை பேசுகிறது. அதைவிட இன்னும் துல்லியமாக சொன்னால், மூசா நபி அப்பதான் இறைவனின் தூதராக தேர்வு செய்யப்பட்டு முதல் போதனை அதுதான். ஃபர்ஸ்ட் போதனையின் தொகுப்புல அல்லாஹ் இதை பேசுறான். ஏன் அப்படின்னா, மனித வாழ்வை தலைகீழ புரட்டி போடுற ஆற்றல் இந்த மரணத்துக்கு பிறகான வாழ்வின் மீதான நம்பிக்கையில் இருக்கிறது. இந்த நம்பிக்கை ஆழமா பதிஞ்சுதுன்னா அதுக்கு முந்தி அதுக்கு பிந்தி உங்க வாழ்க்கை திரும்பிடும். நபி தோழர்களை பாருங்களேன், எப்படி இருந்தாங்க, எப்படி மாறிட்டாங்கன்னு பேசுறோம். வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய வாழ்க்கையை தலைகீழ பழி வாங்குதல்னா அவங்களுக்கு நிகரான ஒரு பழி உணர்ச்சியை உலகத்தில் பார்த்துருப்போமான்னு தெரியாது. அப்படி பழி வாங்குகிற உணர்ச்சி. ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் எப்படி ஆனாங்க? அவங்களுக்கு கொடுத்தாதான் நாங்கள் வாங்குவோம்னு சொல்ற ஆளுக்கெல்லாம் மாறினாங்க. இப்படியான அவங்களுக்கு கொடுக்கறது என்பது வேறு, அவங்களுக்கு பிறருக்கு உதவி செய்தல் என்பது வேறு. எவனுக்கும் கிடைக்கக்கூடாது, எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும், நான் மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்துவேன்னு இருந்தவங்க அதனை எங்களுக்கு மட்டும் தெரிய, எங்கள் சகோதரர் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் வாங்குவோம் என்பது எப்படிப்பட்ட ஒரு உச்சபட்ச மாற்றம். இந்த மாற்றத்துக்கு எது தள்ளுச்சு? வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போயிடாது தம்பி. நீ வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் மௌத்துக்கு பிறகு கணக்கு இருக்குது தம்பி. எல்லாம் எல்லாம் கணக்கு வச்சிருக்கிறான், ஒன்றும் மிஸ் ஆகாது, அது அதுக்கு உரிய கூலிய மறுமையில் கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கை தான் அவனுடைய வாழ்க்கை இப்படி புரட்டிச்சு. ஃபிரௌனுடைய வரலாறு, ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையாருடைய வரலாறு எல்லாம் சொல்கிறான்ல. அவங்க ஃபிரௌனு அவ்வளோ கொடுமை பண்ணினவன். அவங்க வீட்டிலே ஒருத்தவங்க மூசா நபியை ஏற்றுக்கிட்டா சும்மா இருப்பானா? அவங்களுடைய மனைவியை சும்மாவே அந்த காலம் மனைவிமார்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்த ஒரு காலம், பெண்களை ஒரு உயிர் பொருளாகவே மதிக்காத ஒரு காலம். அப்படிப்பட்ட காலத்தில் தன்னுடைய அரண்மனையில் தனக்கு சொந்தமான ஒரு மனைவி தன்னுடைய கொள்கைக்கு எதிரான ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அவன் அங்கே போட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறான். சூனியக்காரர்களை கூட்டி வச்சு மூசா நபி எப்படியா வீழ்த்திடணும்னு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறான். ஊர் ஊரா திரட்டிக்கிட்டு இருக்கிறான், படையை திரட்டி அப்படி என்னென்னலாமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அல்லாவை போய் காலி பண்ணுறதுக்காக வேண்டி கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்படியெல்லாம் குர்ஆன் அப்படி தான் சொல்லுது. காரூனை ஹாமானை பார்த்து சொன்னா, யா ஹாமான் புனுலி சரஹல் அல்லி அப்லுல் அஸ்பாப், என்னன்னு போய் வானத்தில் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் யார் அப்படின்னு பார்த்துட்டு இப்படி எல்லாம் போய்கிட்டு இருந்தவன் அவங்க மனைவி அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டே என்ன பண்ணியிருப்பான்? அவ்வளவு துன்பம் பண்ணுனா. இப்போ அத்தனை துன்பங்களையும் தாண்டி அந்த அம்மா இந்த கொள்கையில் உறுதியாக நின்னாங்க. அதனால அல்லாஹ் என்ன சொன்னா, அந்த அம்மாவை உலகத்து மூமின்களுக்கு ரோல் மாடலாக காட்டினான். லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனும் ரஅத ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் மூமின்களுக்கு உதாரணம் காட்டுகிறான், முன்னுதாரணம். அவங்கள மாதிரி நீங்க வாழணும் அப்படிங்கிறான். இப்போ அவங்கள மாதிரி வாழணும்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய முன்னுதாரண புருஷராக ஆசியா அம்மையார் மாறினாங்களே. அந்த மாறியதன் பின்னணியில் என்ன உளவியல், என்ன நம்பிக்கை இருந்துச்சு? குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பிபினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் இதுக்கு பகரமா எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை நீ கெட்டுன்னு கேட்டாங்க. அப்ப மரணத்திற்கு பிறகான வாழ்வின் வெற்றி அப்படிங்கிற அந்த இலக்கு தான் இத்தனை பெரிய துன்பங்களை தாங்குகிற, இவ்வளவு இன்பங்களை இழக்கிற மனதைரியத்தை உங்களுக்கு கொடுத்துச்சு. ஆகையினால இந்த வசனம் என்பது வெறும் ஆன்மீக கருத்தாக, பல்வேறு நம்பிக்கை, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், அது மாதிரி ஒரு நம்பிக்கை அப்படியெல்லாம் நீங்க கடந்து போகிற நம்பிக்கை அல்ல. இஸ்லாத்தின் ஆணி வேர்களில் ஒன்று. மனித வாழ்வின் நேர்படுத்துகிற அந்த நேர்கோட்டிலே சீராக செல்லக்கூடிய ஒரு அம்சங்களில் ஒன்றாக இந்த இலக்கு, அந்த இலக்கே எல்லாம் பேசுகிறார். சுப்ஹானல்லாஹ் உஸ்தாத். இப்போ மறுமையோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சாதான் நம்மளுடைய டெய்லி லைஃப் செயல்கள் எப்படி மாறுங்கிறது இது ரொம்ப ஆழமாகவே புரிஞ்சுது. அடுத்து வந்து அல்லாஹ் சொல்கிறப்ப அக்காது உஹ்ஃபிஹா அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, மறைச்சி வச்சிருக்கிறதா அல்லாஹ் சொல்கிறான். இப்போ மறைத்தல் ஏன், எதற்காக அல்லாஹ் அதை சொல்கிறான்? மறுமையினால மறைச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது இந்த வசனத்தில் மட்டுமல்ல, இது மாதிரி குர்ஆன்ல பல இடத்துல வருது. ரசூலுல்லாஹ் அதை விளக்கி இருக்கிறாங்க. வேற ஒரு வசனத்தில் இந்த கேள்வி, இன்னும் 2-3 இடத்துல இந்த கேள்வி வருகிறது. எஸ் அலு உனக்க அனி சாகத்தி ஐயான முருசாகா, சாகத் இங்கே என்ன அந்த வார்த்தை வருதோ அதே சாகத்துங்கிற வார்த்தை தான் அங்கே வருது. சூரத்து நாசியாத்தில் வருது 79வது அத்தியாயத்தில், சூரத்துல் அஹ்ராஃபில் 7வது அத்தியாயத்தில் வருது. அங்கே இதே கேள்வி, எஸ் அலு உனக்க அனி சாகத்தி ஐயான முருசாகா, சாத் என்கிற அந்த கியாமத்தினால் எப்போ வரும்னு உங்களிடத்துல கேட்குறாங்க. குல் நபியை நீங்கள் சொல்லுங்க, இன்னமா இல்முஹா இந்த ரப்பி, அது பற்றிய ஞானம் என் இறைவனிடத்தில் இருக்கிறது. லாயு ஜல்லிஹா லி வக்திஹா இல்லாஹுவ, அதற்குரிய நேரத்தில் அவனை தவிர வேறு யாரும் கொண்டு வர முடியாது, அவன் கண்டிப்பாக அதை கொண்டு வருவான். சகுலத்து பி சமாவாத்தி வல்லாரல், அது வானங்கள் பூமியில் ரொம்ப பிரம்மாண்டமான ரொம்ப கனம் நிறைந்த ஒரு நிகழ்வாக அது அமைந்திருக்கும். லா தகுத்திக்கும் இல்லா பகுத்தா, திடீர்னு வரும், திடீர்னு வரும். அதெல்லாம் முன்னறிப்பு அப்படிலாம் செஞ்சுட்டுலாம் வராது. லா தகுத்திக்கும் இல்லா பகுத்தா,
சொல்லிட்டு மேலும் சொல்றான், எஸ் அலூனக அன்னக ஹஃபியுன் அன்ஹா, நீங்க என்னமோ அதை பத்தி ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி உங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. குல் இன்னமா இல்முஹா இந்தல்லாஹ், திரும்ப அதே மேலே சொன்னதே திரும்ப சொல்றான், அது பற்றிய ஞானம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள். அலாக்கின் அக்ஸரன்னா சில யஅலமூன், ஆனால் நிறைய பேர் இந்த உண்மையை தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த மறைவு என்பது கியாமத் நாளுடைய மிக முக்கியமான பொக்கிஷங்களில் ஒன்றாக அல்லாஹ் பாதுகாத்துக்கிட்டே வர்றான். அது என்ன மறைவுனா, மறைவு நீங்க பொதுவாக புரிஞ்சுக்க கூடாது. பொதுவானா கியாமத் நாள் சம்பந்தமான எந்த செய்தியும் மறைஞ்சதல்ல. கியாமத் நாள் எப்படி இருக்கும், எவ்வளவு பயங்கரமாக இருக்கும், எவ்வளவு மோசமாக இருக்கும், நல்லவர்கள் எப்படி இருப்பாங்க, கெட்டவர்கள் எப்படி இருப்பாங்க, அநியாயம் பண்ணவன் எப்படி இருப்பான், மோசடி பண்ணவன் எப்படி இருப்பான், அல்லாஹ்வுடைய பாதையில் மறைவாக தர்மம் பண்ணவன் எப்படி இருப்பான், இது எல்லாம் கிறிஸ்டல் கிளியராக நமக்கு சொல்லப்பட்டுருச்சு. உலகத்தில் ஒரு தப்பு நடந்துச்சு, அந்த தப்பை வெளியே தெரியாமல் ஒருத்தர் மறைச்சார், அவருக்கும் அல்லாவுக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு தப்பு. அப்படிப்பட்ட ஆள் மறுமையில் எப்படி இருப்பார், இப்படி மறுமை எல்லாமே அப்படியே பட்டவர்த்தனமாக நமக்கு படம் பிடிச்சு காட்டுற மாதிரி எல்லாம் காட்டிட்டான். பிறகு மறைஞ்சிருக்குன்னா என்ன மறைஞ்சிருக்கு, ஒன்னே ஒன்று தான், என்னைக்கு வருங்கிறது, என்றுங்கிறத மறைச்சு வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தில் அல்லாஹ்வுடைய ஞானத்தில் அதை மறைத்திருக்கிற காரணத்தினால் மனித குலத்திற்கு ஒரு பெரும் நன்மை நிகழும்னு அல்லாஹ் நினைக்கிறான். மனித குலத்துக்கு ஒரு பெரிய நன்மை அதனால் ஏற்படணும். அது உள்ளுக்குள்ளே சில உளவியல் கூறுகள் இருக்கிறது. மறைக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் மனுஷன் இயல்பாக என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் பாருங்களேன், இந்த உலக வாழ்க்கை ஏதோ ஒரு நாளோ 2 நாளோ நீங்கள் நல்லவங்களாக வாழ்கிறது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை. உங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும் என்பது அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. இந்த உலகமே நல்லா இருக்கணும், சமூகமே நல்லா இருக்கணும், காலம் முழுக்க நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லவங்களா, நேர்மையானவங்களா, ஒழுக்கமானவங்களா இப்படி வாழணுங்கிறது அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. இதுக்காகத்தான் அல்லாஹ் மறைக்கிறான். இப்போ இந்த மறைவை நீக்கிட்டு இன்னைக்கு தான் இந்த நேரத்தில் தான் அப்படின்னு அல்லாஹ் டிக்ளேர் பண்ணான்னு வைங்க, இயல்பாக மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் விதிவிலக்குகளை தவிர, மிக சிறுபான்மையை தவிர பெரும்பான்மை என்ன செய்வாங்க தெரியுமா, அது வரைக்கும் ஆட்டம் போடுவான். அதான் தெரிஞ்சிருச்சுல. ஆமாம், 2048 47 வரைக்கும் நம்ம ஓடிக்குவோம், எல்லாத்தையும் பார்த்துக்குவோம். கடைசி நேரத்தில் அப்படியே ஜம்ப் பண்ணி தாவி இதே ஒன்று என்ன பண்ணி அப்படி இப்படி தர்மம் பண்ணி ஒரே பல்லாசில் உட்காந்து தொழுது அழுது ரெடி பண்ணி சரியாயிருவோம். இப்போ இந்த கடைசி நேர தாவுதல் அல்லாவுக்கு பிடிக்கல. நெசமா உண்மையா அல்லாவுக்கு அஞ்சு உங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் அப்படி வாழணும், இந்த சமூக வாழ்க்கையே நல்லா இருக்கணும்னு நல்லா எதிர்பார்க்குறான். அப்போ அப்படி நல்லா இருக்கணும்னா மறைச்சு வச்சா தான் முடியும். வெளிப்படுத்தி இப்போ ஒருத்தர் இருக்கார், ஒரு அதிகாரி இருக்காருன்னு வைங்களேன், நான் நாளை காலையில் 10 மணிக்கு வருவேன், எங்கள் வீடு எல்லாத்தையும் செக் பண்ணுவேன், தெருவெல்லாம் செக் பண்ணுவேன், நீட்டாக இருக்கணும், யார் சுத்தமாக வச்சுருக்காங்களோ 10 கிராம் தங்கம்ட்டார். மறுநாள் காலையில் எல்லா வீடும் பளிச்சு அப்படியே புளி போட்டு விலைக்கு வச்சுருப்பாங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வர்றேன்ட்டார்ல, காலையில் 6 மணிலேருந்தே வேலையை ஆரம்பிச்சிருவாங்க, முதல் நாள் நைட்லேருந்தே வேலையை ஆரம்பிச்சிருவாங்க, பத்தியை கொளுத்தி வச்சுருவாங்க, சாமராணி போட்டு வச்சுருவாங்க, எல்லாம் போட்டு வச்சு அப்படி 2 பழன்னு தெருவே வீடே ஜொலிக்கும். நான் வருவேன், ஒரு நாள் வருவேன் தம்பி, நான் வர்ற அன்னைக்கு யார் கிளியராக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு 10 கிராம்னு சொல்லி பாருங்க. யார் நெசமாக சுத்தமாக இருக்கிற ஆள், யார் சும்மா தேவைக்கு தகுந்த மாதிரி சுத்தமாக இருக்கிற ஆள், நடிக்கிற ஆளுங்கிறது தெரிஞ்சு போயிடும். எவன் நிஜமான தூய்மை விரும்பியோ அவன் டெய்லி கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் மனதளவில் இயல்பாகவே அவன் தூய்மையை விரும்புகிறான். இன்னைக்கு கிளீன் பண்ணுவான், நாளைக்கு கிளீன் பண்ணுவான், நாளைக்கு வச்சு கிளீன் பண்ணுவான், என்னைக்கு வந்தாலும் அவனுக்கு அந்த பரிசு கிடைச்சிரும். ஆனால் அது என்றைக்கு என்று தெளிவுபடுத்தப்பட்டுருச்சுன்னா அன்னைக்கு மட்டும் சுத்தமாக இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் குப்பையாக கிடக்கும். அப்போ அல்லாஹ் மறைத்ததன் பின்னணியில் ஒரு ஹிக்மத் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் குர்ஆன்ல இதுக்கு ரிலேட்டிவாக நீங்கள் வேறு விஷயங்களையும் பார்க்கலாம். ஏன் இந்த கியாமத் நாளை, மறுமை நாளை அல்லாஹ் மறைத்து வைப்பது இந்த உண்மைக்காகத்தான். மனிதர்கள் உண்மையாக நிஜமாக இறைவன் மீது கொண்ட காதலால் அவர்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும். எப்போ இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு ஒருத்தர் நம்புறாரோ அவருடைய நம்பிக்கையே அல்லாஹ் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இப்போ சூரியன் மேற்கில் உதித்த பிறகு தௌபா செய்தால் தௌபா ஏற்கப்படாதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன, அப்போ கன்ஃபார்ம் உலகம் அழிய போது, கியாமத் வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது. அப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடும். நம்பிக்கை என்பது ஃபேக்டாக மாறுது, ஒரு உண்மையாக மாறுது. கண்ணுக்கு முன்னாடி கிளியர் கட்டாக தெரிஞ்ச. இப்போ நீ அல்லாஹ் சொன்னான்ற காண்டி நம்பி வேலை செய்கிற நீங்கள், அப்போ நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்களே.
அப்ப நீங்க பார்த்ததை வைத்து பயந்ததை வைத்து நீங்கள் செயல்படுகிறீர்கள். பார்க்காததையும் வைத்து எவன் செயல்படுகிறானோ அவன் தான் உண்மையான நம்பிக்கையாளன். அப்போ சூரியன் மேற்கில் உதிச்ச பிறகு யாரெல்லாம் என்ன மன்னிச்சிருன்னு கேட்டா மன்னிக்க மாட்டேன். மௌத்து கிட்ட நெருங்கினதுக்கு பிறகு யாரெல்லாம் மன்னிச்சிருன்னு கேட்டா மன்னிக்க மாட்டேன். அல்லாஹ் சொல்றான், வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹலர அஹதஹுல் மௌத். மௌத்து வந்த உடனே யாரெல்லாம் மன்னிச்சிருன்னு கேட்டா எல்லாம் கிளியர் கேட்டா தெரிஞ்சிருச்சுப்பா உனக்கு, இப்போ அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அஅமலு ஸாலிஹன், எல்லாம் கொஞ்சம் டைம் கொடு, நான் நல்லவனா மாறிட்டு வந்துடுறேன், இப்போ சொல்றதை ஏத்துக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி அப்பமே நீ செஞ்சிருக்கணும், ஏத்துக்கணும். ஃபிரௌன் சொன்னான். ஃபிரௌன் சொன்னவன எல்லாம் ஏத்துக்கிட்டானா? ஏத்துக்கல. ஏன்? எல்லாம் கிளியரா தெரிஞ்சிருச்சு. உண்மை வெளிப்பட்டதற்கு பிறகு நான் ஏத்துக்கிறேன்னா இதுக்கு பேர் நம்பிக்கை இல்லப்பா. அது வெளிப்படுவதற்கு முன்பே உன் அறிவால் சிந்தித்து உன் சிந்தனையால் உணர்ந்து படைத்தவனை புரிந்து அந்த படைப்பாளனுக்கு நீ கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் இறைவனின் விருப்பம். இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், யார் தமது இறைவனை மறைவான நிலையில் நம்புகிறார்களோ லஹும் மக்ஃபிரத்தும் வஅஜ்ரும் கபீர், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு இருக்கிறது, பெரும் கூலி இருக்கிறது. அது வெளிப்படுறதுக்கு முன்னாடி நீ நம்பணும். வெளிப்பட்ட பிறகு நம்பினா நீ நெருக்கடியில் நம்புறேன்னு அர்த்தம், உன் சூழல்னால் நம்புறேன்னு அர்த்தம். நீ நிஜமான நம்பிக்கையாளனா இருக்கணும். அப்ப அதை மறைச்சு வச்சாதான் அந்த நிஜமான நம்பிக்கை வெளிப்படும். நிஜமான நம்பிக்கை யாருக்கு வெளிப்படுகிறதோ அவங்களுக்கு அல்லாஹ் நற்கூலி கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு தான் இந்த மறைவு என்பது வைக்கப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ் உஸ்தாத். இப்போ இது வந்து நாத்திகர்கள் பெரும்பாலும் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான், எப்பப்பா வரும் சும்மா எதாவது கதையை அடிச்சு விடாதுன்னுவாங்க. அவங்களுக்கு இது சின்ன லாஜிக் புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே லைஃபோட பர்பஸ் இது இல்லாட்டினா ஹியூமன்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு செத்துருவாங்க, எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த டைம் வர வரைக்கும் எல்லாம் இருப்பாங்களான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஆயிருங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது இந்த அனாலஜி. அப்புறமா இந்த வசனத்தில் எல்லாம் சொல்கிறோம்ல பிமா தஸ்ஆ, இதிலிருந்து எனக்கு என்ன டவுட்னா உஸ்தாத், பிமா தஸ்ஆன்றது ஒவ்வொரு சின்ன சின்ன செயலையும் குறிக்குமா? தான் செய்ததற்கு கூலி வழங்கப்படுறனால அப்படின்னு சொல்கிறான்ல, இப்போ தஸ்ஆ அப்படின்னா என்ன? அதில் தஸ்ஆ என்பதுக்கு முன்னாடி லி துஜுஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆங்கிறான்ல. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு நஃப்ஸும் கூலி கொடுக்கப்படுவதற்காக பிமா தஸ்ஆ, அது எதை முயற்சித்ததோ அந்த முயற்சிகளுக்கு. தஸ்ஆ என்பது பெரும்பாலும் செய்தவற்றிற்காக அப்படின்னு மொழிபெயர்த்திருப்பாங்க சில பேர். செய்ததல் என்பது வேறு வசனங்களில் வருது. அமிலத், கசபத். கசபத் அப்படின்னா சம்பாதித்தது என்று பொருள், அமிலத் என்றால் செய்தது என்று பொருள். ஒன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம், எல்லாமே ஒரே அர்த்தத்தில் கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாது. இங்கே அல்லாஹ் தஸ்ஆங்கிற சொல்ல பயன்படுத்துகிறாங்கன்னா இது அதை விட ஆழமானது. செய்தல் என்பதை விட சம்பாதித்தல் என்பதை விட தஸ்ஆ என்பது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமான ஆழம் கூடியது. ஏன்னா தஸ்ஆ என்பது முயற்சித்தலை குறிக்கிறது. முயற்சி தான் அப்படின்னா செய்யலை, இன்னும் வேலையெல்லாம் நடக்கலை, கம்ப்ளீட்லாம் ஆகலை. இப்போ மனுஷன் உனக்கு கூலி கொடுக்குறான். மனுஷன் கூலி கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு வேலையை சொன்னால் அந்த வேலைக்கு எப்போ கூலி கொடுப்போம்னா வேலை முடிஞ்சால் கூலி கொடுப்போம். வேலையை பாதியில் விட்டுட்டு போனால் வேலையை முடி தம்பிமோ, இங்கேருந்து ஆட்டோவில் ஏறி உட்காந்துக்கிட்டோம், கொண்டு போய் அந்த ஊரில் கொண்டு விடு, அந்த தெருவில் கொண்டு விடு, பாதியில் நடு ரோட்டில் இறக்கி விட்டார், போய்கிட்டு இருக்கும்போது இறக்கி விட்டார், இறங்கு அப்படின்னா காசை கொடுனா போய் காசை கொண்டு அங்கொண்டு விடு. இப்போ நீ எனக்கு தேவையில்லாமல் வேலையை இழுத்து வச்சிருக்கேன், நான் இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு கெட்டுறதுக்கு ஆளை கூட்டிகிட்டு வந்தோம். கெட்டிட்டாருன்னா கெட்டு வேலையை முடிச்சுட்டு காசை வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய பார்வையில் வேலை முடிந்தால்தான் கூலி தருவேன்றது இல்லை. நீ வேலையை செஞ்சால் கூலி தருவேன், பாதி வரைக்கும் செஞ்சுட்ட பாதிக்கு கூலி தருவேன், செய்ய முயற்சி எடுத்த அதுக்கும் நான் கூலி தருவேன். ஸ்டார்ட் தான் பண்ணீங்க. குர்ஆன் ஒரு வசனத்தில் சொல்லுது, அல்லாஹ்வுடைய பாயில ஹிஜ்ரத்து செஞ்சு புறப்பட்டவங்க போய்கிட்டு இருக்க வழியில் பாதியிலே ஹிஜ்ரத்துக்கு முடியறதுக்கு முந்தைய மௌத்தா போயிட்டாங்கன்னா பக்கத்து வக்கா அஜ்ருஹு அலல்லாஹ், அல்லாஹ் இடத்துல உங்களுக்கான கூலி இருக்குது. ஹிஜ்ரத்தை பண்ணலையே, பண்ணணும்னு பிளான் பண்ணி திட்டமிட்டு உழைச்சார்ல, ஆரம்பிச்சார்ல, ஓகே அல்லாஹ்வுடைய பாதையில் ஆரம்பிச்சாலே ஓவர்ன்றான். அதை விட இன்னும் சூப்பராக சொல்றதா இருந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நன்மை தீமைகளை பதிவு செய்யறதை பற்றி சொல்றாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கதபல் ஹசனாத்தி வ ஸய்யாத், நன்மைகளை தீமைகளை பிரித்து அறிவித்து விட்டான், எழுதி விட்டான். எப்படி எழுதுறான் அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் அதற்குரிய கூலியும் அது போன்ற 10 மடங்கு கூலியும் அவனுக்கு கொடுக்குறான். நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் அவர் எண்ணினால் எண்ணியதற்கும் அவர் செய்ததை போல கூலி கொடுத்து விடுகிறான். நினைக்கத்தான் செஞ்சார், நினைச்சாலே எல்லா இடத்துல கூலி, நினைச்சாலே கூலி, முயன்றாலே கூலி, முடித்தாலும் கூலி.
இங்க என்ன சொல்ல வர்றான்னு கேட்டா, அவன் உலகத்துல ஒரு கடுகளவிற்கு அதுக்கான ஒரு உழைப்பை, அதுக்கான ஒரு சிந்தனையை தான் உள்ளத்துக்குள்ள கொண்டு வந்திருந்தாலும் அதுவும் கிடைக்கும், எதுவும் மிஸ் ஆயிராது. ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லான வார்த்தை இது. நாம பல நேரங்களில் அற்பமானவை என்று நினைத்து பல விஷயங்களை தவிர்க்கிறோம், பல பிழைகளை செய்கிறோம். இதெல்லாம் பெரிய மேட்ரா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நாம நினைச்ச பல மேட்ரு நம்மளை கொண்டு போய் நரகத்தில் தள்ளுவதற்கு போதுமானதாக ஆயிரும். இதெல்லாம் ஒரு பெரிய லாபமா அப்படின்னு நாம நினைச்சு அலட்சியப்படுத்திய பல நன்மைகள் நாம கை செய்தப்படுவதற்கு காரணமானதாக மாறிடும் என்கிற கருத்தை அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்பதையும் சொல்கிறது. சாதாரண நாள் இல்லை, கூலினா பெர்ஃபெக்டான கூலி இருக்கும் அப்படிங்கிறதும் அங்கே சொல்லப்படுது. ஓகே உஸ்தாத், அடுத்த வசனத்துக்கு போயிடலாம். இப்போ 16 அல்லாஹ் சொல்கிறான், ஆகவே அதனை நம்பாது தன் மன இச்சையை பின்பற்றுபவன் திறனாக அதை விட்டும் உம்மை திருப்பி விட வேண்டாம், அவ்வாறாயி நீர் அழிந்து போவீர் நல்லா சொல்கிறான் இல்லையா. ஸோ இப்போ இதிலிருந்து பார்க்குறப்ப மறுமையை நம்பாதவன் அவன் எப்படி வந்து நம்மளை வந்து தடுப்பான், அந்த நம்பிக்கையிலிருந்து தடுப்பாங்கிறத பற்றி சொல்லுங்களேன். இது ஒரு பெரும் எச்சரிக்கை. முதல்ல நம்பிக்கையை சொன்னால் அதனுடைய அவசியம், அது வந்து மனித வாழ்வின் நோக்கம் என்பதை சொன்னால் அது ரொம்ப துல்லியமாக இருக்கும் என்பதையும் சொன்னான். அந்த முதல் வசனத்தில் இவ்வளவும் சொல்லுகிறது. மறுமை வரும் என்பது சொல்கிறது, மறுமையை நம்பு அப்படிங்கிறத சொல்லுது. பிறகு அந்த மறுமை நம்பிக்கை வந்து அதை மறைச்சி வச்சிருக்கிறதுக்கான காரணத்தை, நியாயத்தை, அதையும் நமக்கு மறைமுகமாக அது சொல்கிறது. அது எவ்வளவு பெர்ஃபெக்டான நாள் என்கிற விவரமும் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டுருச்சு. அடுத்து அந்த வசனம், அதுக்கு அடுத்த வசனத்தில் இப்போ என்ன, இதில் என்ன சொல்கிறான் 16ல், மறுமையை நம்பாதவன் அதை விட்டு ஒன்றை தடுத்துற வேண்டாம். அப்போ மறுமையை நம்பாத ஆட்கள் நம்மளை தடுக்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுப்பாங்கன்றது தெரியுது. இந்த நம்பிக்கையிலிருந்து நம்மளை தூரப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த உலகத்தில் நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். பல்வேறு மனிதர்கள் பல்வேறு வகைகளில் எப்படியாவது இவனை இதிலிருந்து நீக்கிட்டோம்னா, வெளியே கொண்டு வந்துட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. நீ அதில் சமரசம் பண்ணிக்காத, அவன் உன்னை எந்த பக்கம் இழுக்கிறானோ அதை நோக்கி நீ நகர்ந்து விடாதே என்கிற ஒரு எச்சரிக்கை இதற்குள்ளே இருக்குது. அப்போ இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, எப்படி தடுப்பான் அப்படின்னு கேட்டீங்க. எப்படி தடுப்பான் என்பதுதான் குர்ஆன் முழுக்க சொல்கிறது. அவன் எப்படி தடுப்பான், ஷைத்தான் எப்படி எல்லாம் வருமா, எப்படியெல்லாம் உங்களை இந்த ரூட்ல இருந்து வெளியெடுப்பான், இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்கள் எல்லாம் எப்படி தடுத்தாங்க, எல்லா விவரங்களும் குர்ஆன் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படியெல்லாம் நேர்வழியிலிருந்து நம்மளை சருகை செய்வதற்கு உலகத்தில் என்ன வழிகள் நடக்குமோ எல்லாவற்றையும் குர்ஆன், மொத்த குர்ஆனிலும் எச்சரிக்கப்பட்ட எச்சரிக்கைகள் எல்லாமே இந்த வசனத்திற்கான விளக்கம் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில், நபிகளார் காலத்துலையும் அதுக்கு முந்தின காலத்துலையும் இந்த மறுமை நம்பிக்கை அற்றவர்கள் பேசிய பேச்சுக்களை குர்ஆன் நிறைய சொல்கிறது. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், காலு ஐதா மித்னா வகுன்னா துராபன் வஇலாமன் ஐன்னால மபூஸுன். அவங்க சொன்னாங்க, நாம் இறந்து எலும்புகளாகி ஒன்றுமில்லாமல் மக்கி போனதற்கு பிறகு ஐன்னால மபூஸுன், நாம் எழுப்பப்படுவோமா என்றவர்கள் கேட்கிறார்கள். இந்த கேள்வி ஒரு பெரிய லாஜிக்கான கேள்வி மாதிரி தெரியும். இல்லாமல் போயிட்டோமே, இதான் அழிஞ்சிட்டோமே, ஒன்றுமில்லாமல் ஆயிடுச்சே, இல்லாமல் போனது எப்படிப்பா வரும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அது மாதிரி இன்னொரு இடத்துல கேட்குறான் சூரா யாசின்ல, கால மை யுஹ்யில் இலாம வஹிய ரமீம், நாம் இந்த அழுகி போன எலும்புகளாகிவிட்டோம், வெறும் எலும்புகளாகல, மை யுஹ்யில் இலாம், இந்த எலும்புக்கு யார் உயிர் கொடுப்பா, வஹிய ரமீம், அதுவும் அழுகி போச்சு, ஒன்றுமில்லாமல் அட்ரஸ் இல்லாமல் போயிடுச்சு. அப்படி அழுகி போன இதுக்கு ஒருத்தன் உயிர் கொடுப்பானா, யாருப்பா அப்படி உயிர் கொடுப்பா அப்படின்னு அவன் கேட்குறான். இப்படி இது மாதிரி கேள்விகள் வருகிறது. இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், முந்தைய நபிமார்கள் ஐதுக்கும் அன்னக்கும் இதா மித்தும் வகுந்தும் துராபன் வழலாமன் அன்னக்கும் முகர்ஜூன், ஐதுக்கும் இவர் உங்களுக்கு வாக்களிக்கிறாரா, இந்த தூதர் உங்களுக்கு வாக்களிக்கிறாரா, அன்னக்கும் இதா மித்தும் வகுந்தும் துராபன் வழலாமன், நீங்கள் மரணித்து எலும்புகளாகி மண்ணோட மண்ணாகி ஆகி போனது பிறகு நீங்கள் மீண்டும் வெளியாக்கப்படுவீர்கள், உயிர் கொடுக்கப்படுவீர்கள் என்று இவர் சொல்கிறாரா. ஹை ஹாத்த ஹை ஹாத்தலி மாத்து, கேடுதான், உங்களுக்கு வாக்களிக்கப்படுவது ஒரு மிக தூரமானது, அது நடக்கவே நடக்காது. அது எப்படிப்பா நடக்கும், இல்லாமல் போனது எப்படி வரும், இப்படியான ஒரு கேள்விகளை முன்வைத்து அவர்கள் பெரும்பாலும் உங்களை வழிகெடுப்பாங்க. இதையெல்லாம் ஏன் சொல்றான் அல்ல, அவன் உன்னை வழிகெடுத்துட வேண்டாம், ஆனால் பெரிய அறிவார்ந்த கேள்வி கேட்குற மாதிரி இல்லையே, காட்டேன் கண்ணுக்கு முன்னாடி. இப்போ அல்லாவை நம்புறதை பற்றி பேசும்போது அப்படி தானே சொல்கிறாங்க, கடவுள்னு ஒருத்தர் எங்கேப்பா இருக்கும் காட்டேன், இந்த இதை படைச்சவன் இருக்கான், அதை படைச்சவன் இருக்கான், யோசிச்சு பார்க்க மாட்டீங்களான்னு கேட்டால் இதை படைச்சவன் இருக்கான்னு தெரியுது, அதை படைச்சவன் இருக்கான்னு தெரியுது, இந்த பூமியை படைச்சவன் இருக்கான்னு எங்கே தெரியுது காட்டு
அப்படின்னு ஒரு கேள்வியை பெரிய அறிவாளித்தனமானதை போல முன்வைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அழிஞ்சது திரும்ப எப்படி வரும் காட்டு. இதை விட இன்னும் இதை இன்னும் அழுத்தமா குர்ஆன் இடத்துல சொல்லுது. முன்னாடி வாழ்ந்தவங்க சொன்னாங்களாம், எங்களுக்கு மட்டும் இல்ல, லக்கது உஹிதுனா ஹாதா நஹனு ஆபாவுனா மின் கபுல், எங்களுக்கும் இது மாதிரி தான் செத்த பிறகு பிழைப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எங்களுடைய முன்னோர்களுக்கும் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, கொண்டாயம் முன்னோர்கள் கொண்டாயம் பார்த்துருவோம் காட்டம்பா அப்படின்னா. இப்போ நாங்கள் செத்த பிறகு வர்றது எங்களுக்கு தெரியாது விட்டுரு, இப்போ எங்கள் அப்பம்பாட்டன் செத்தான்ல அவங்களே கொண்டாய்ப்போம், அதை வச்சு அதை நம்பிக்கலாம். அப்போ இதெல்லாம் பார்த்த உடனே ஆமாம் கேள்வி சரியான கேள்வி நம்மகிட்டாரியா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். இது எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி எல்லாம் வருவான். டக்குன்னு பார்த்த உடனே பல்ல காட்டிடாத, ஆழமாக சிந்திச்சுப்பார், நல்ல கவனிச்சுப்பார், இதில் இருக்கிற உண்மைகளை நான் விளக்குறேன் பார் அப்படின்னு இந்த ஒன்றுக்கு அல்லாஹ் கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுக்குறான். ரொம்ப அப்படியே சின்ன குழந்தைகளுக்கு விளக்குற மாதிரி கேள்விகளை முன்வைக்கிறான். நீ பெரிய அறிவாளி மாதிரி கேள்வி கேட்டல, இப்போ நான் கேட்குறேன் கேள்வி ஆன்சர் பண்ணுங்கிறான். எப்படி கேட்குறான்? மையுகையில் இல்லாமல் ஒஹீரமி, எலும்பாகி இந்த அழுகி போன எலும்பை திரும்ப உசுர்ப்பிப்பான நம்ம கேட்குறான். குல் நபியை நீங்கள் கேளுங்க, யுஹயி அல்லதி அன்ஷாஹா அவ்வளோ மர்றான், நீங்கள் சொல்லுங்க உங்களை முதல்ல ஆரம்பத்தில் படைச்சானே அவன் திரும்ப உயிர் கொடுத்து உங்களை படைப்பான்னு சொல்லுங்க. ஆரம்பத்தில் ஒருத்தர் அதை நம்புப்ப முதல்ல, நீ முதல்ல ஒண்ணுமே இல்லாமல் இருந்தல்ல, இப்ப நீ அழிஞ்சு போய் ஒண்ணுமில்லாம ஆன பிறகு திரும்ப வர்றது எப்படின்னு கேட்கிற. இப்ப நீ இருந்து அழிஞ்சு மீண்டும் உருவாக்கப்பட போற. இந்த மீள் உருவாக்கத்தை உனக்கு டவுட் இருக்குத, முதல் உருவாக்கத்தில் டவுட் இருக்கா? நீ முதல்ல சந்தேகப்பட வேண்டியது அதைத்தானப்பா. முதல்ல நம்ம எப்படிப்பா வந்தோம்? ஒரு 50 வயசு மனுஷன் 51 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தார்? வயசு 50 அவருக்கு. ஒரு 51 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் எங்கு இருந்தார், என்ன வடிவத்தில் இருந்தார், என்ன பொருளாக இருந்தார், எந்த இடத்தில் இருந்தார்? உலகத்தில் யாருக்காவது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? குர்ஆன் கேட்குது, ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, இந்த மனிதனின் மீது அவன் இன்ன பொருள் என்று சொல்ல முடியாத ஒரு நீண்ட நெடிய காலம் சென்றிருக்கிறதே, அதை அவன் பார்க்கலையா? உலகம் தோன்றி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்ப எத்தனை ஆயிரம் ஆண்டுகள்ல நான் இந்த உலகத்துக்கு வந்து 45 வருஷம் தான் ஆச்சு, 50 வருஷம் தான் ஆச்சு, 35 வருஷம் தான் ஆச்சு, 25 வருஷம் தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி 3500 வருஷம், 3 லட்சம் வருஷம், 30 கோடி வருஷம், எத்தனை வருஷம் இந்த உலகம் போச்சோ அத்தனை வருஷமும் இல்லையே. அப்ப ஒண்ணுமே இல்லாமையிலிருந்து உன்னை உருவாக்குது அது கஷ்டமா, உருவாக்குன உன்னை திரும்ப உருவாக்குறது கஷ்டமா? எத்தனை லாஜிக் பாருங்க. அல்லாஹ்வுடைய அடி நெத்தி. இந்த உலகத்துல எவனுக்கும் இதுக்கு அறிவுபூர்வமான பதில உலகத்தில் சொல்லவே முடியாது. மறுக்க சும்மா வம்படியா அது எப்படி பாமா மனமுரண்டா மறுக்க முடியுமே தவிர அறிவுபூர்வமா மறுத்து காட்டுங்க. இது வரைக்கும் உலகத்தில் ஒரு கடவுள் மறுப்பாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? வாழ்வு இதை தவிர வாழ்வு இல்லை. இது ஒன்றும் புதுசு இல்லை. குர்ஆன் அப்படிதான் சொல்லுது, இன் ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூது வ நஹ்யா வ மா நஹ்னு பிமபூஸின். வாழ்வு என்பது இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த வாழ்வை தவிர வேறு வாழ்வு இல்லை. வாழ்கிறோம், மரணிக்கிறோம், மீண்டும் நாம் எழுப்பப்பட மாட்டோம். காலாகாலமா சொன்னான், இன்னைக்கு அதான் சொல்லலாம். நீ அவன் சொன்னதான் நீ சொல்றப்பா. இப்ப அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்டான்ல, அதுக்கு அவனும் ஆன்சர் பண்ணல, இல்லை நீனும் ஆன்சர் பண்ணல. கேள்வி அப்படியே மிச்சமாகி நிக்குது. ஆமா, ஒரு பொருளை முதலில் படைப்பதை விடுங்க. மனுஷன் இப்ப புதுசா கண்டுபிடிக்கிறான்ல, புதுசா கண்டுபிடிக்கிற லைட்டை கண்டுபிடிச்சிட்டான். மொதல் லைட்டை கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டார் அவர். எந்த பட்டிமன்ற பேச்சாளர் எடுத்தாலும், தன்னம்பிக்கை பேச்சாளர் எடுத்தாலும், இந்த லைட்டு கண்டுபிடிச்சவரை பத்தி பேசாம எந்த பட்டிமன்றமும் நிறைவடைவதில்லை. அவர் கண்டுபிடித்தார், 1000 முறை தப்பு செஞ்சார். கேள்வி கேட்ட பிறகு அவர் சொன்னார், நான் தோற்றுவிடவில்லை, 999 தடவை அது எவ்வாறு இயங்காது என்பதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சேன். அவ்வளவு தப்பு பண்ணி, அவ்வளவு முயற்சி எடுத்து, அவ்வளவு பஞ்சாயத்துக்கு பிறகு அப்படி ஒரு பல்பை கண்டுபிடிச்சார்ல. இன்னைக்கு எத்தனை பேர் அவ்வளவு தப்பு பண்றாங்க, அவ்வளவு சிரமப்படுறாங்க, அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவ்வளவு உழைக்கிறாங்க. அச்ச ஊத்தி ஒரே மாதிரி அடி ஒரு நிமிஷத்துல 1000 பல்பு, 2000 பல்பு, கோடி பல்பு, லட்சம் பல்பு வந்துருத. அப்ப முதலில் ஒன்றை உருவாக்குவது பெரும் சிரமம். அதை மீண்டும் மீள் உருவாக்கம் செய்வது ரொம்ப எளிது. இது மனித அறிவு ஒத்துக்கொள்கிற, அன்றாடம் பார்க்கிற, எல்லா இடங்களிலும் நிகழ்கிற மிகச்சாதாரண ஒரு உண்மை. இந்த உண்மையை தூக்கி சத்தியம் என்கிற ஆக சிறிய உண்மையை குர்ஆன் போடுகிறது. அசத்தியம் என்கிற ஆக பெரும் கேள்வி உடைஞ்சு நொறுங்குது. எப்படி வரும்? ஏற்கனவே இல்லாம இருந்து வந்துச்சுல, பெரிய மேட்ரா ஒண்ணு. சூரா யாசீன்ல கேட்கிற கேள்வி இது. அதே வசனத்துல, அதே அத்தியாயத்துல இன்னும் அடுத்து ஒரு வசனத்துக்கு பிறகு மீண்டும் கேட்கிறான்.
சரிப்பா, செத்தவன் மனுஷன் திரும்ப வருவானா அப்படின்னு சொல்லி நீ கேட்குற. அவலை செல்லதி ஹலக்க சமாவாத்தி வல்லர்ல பி காதிரின் அலா யகுலுக மிஸ்லஹும் பலா வஹுவல் ஹல்லாக்குல் அலீம். மனுஷனை படைக்கிறது இவனை திரும்ப கொண்டு வரது பெரிய கஷ்டமானு கேட்குறிய, நாம் படைச்சு வச்சிருக்கிற மத்ததை பார். அவலை செல்லதி ஹலக்க சமாவாத்தி வல்லர், வானங்கள் பூமி என்கிற பெரும் படைப்புகளை படைச்சவனுக்கு இந்த அற்பமான மனுஷ படைப்பு படைக்கிற பெரிய விஷயமா? பலா வஹுவல் ஹல்லாக்குல் அலீம், அறிந்து கொள்ளுங்கள் அவன் ஆகச்சிறந்த மகத்தான படைப்பாளன். வஹுவல் ஹல்லாக்குல் அலீம், அந்த சொல்லே கம்பீரம் நிறைந்தது. ஹல்லாக்குல் அலீம், ஹல்லாக் ஹாலிக்னா படைச்சவன், ஹல்லாக்னா ஆகச்சிறந்த படைப்பாளன் அர்த்தம். ஹல்லாக்குல் அலீம், அறிந்தவனாகவும் ஆகச்சிறந்த படைப்பாளனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்ப இது ஒரு வாரம். எப்படி தடுப்பான் அப்படின்னு அவன் தடுக்கிறத சொல்லிவிட்டு இப்படி எல்லாம் தடுப்பான். ஆனா அது எல்லாம் மேலோட்டமா பார்த்தீங்கன்னா அவன்ப்பா பயங்கர கேள்வி மாதிரி தெரியும். இப்ப இந்த எதிர்கேள்வி போனதுக்கு பிறகு புஸ்வானமா போயிடும். ஒன்னாச்சா, ரெண்டாச்சா, மூணாவது பாருங்க, நிறைய வைக்கிறான்ல. மூணாவது பாருங்க, வாயத்துல் லஹுமுல் அர்துல் மைத்தா, அதே சூரா யாசீன்ல தான் சொல்றேன், 36வது அத்தியாயம். செத்த பூமி அவர்களுக்கு ஒரு சான்று. செத்த பூமி அவர்களுக்கு, இறந்து கிடக்கிற செத்த பூமி அவர்களுக்கு ஒரு சான்று. அஹ்யைனாஹா வ அக்ரஜ்னா மின்ஹா ஹப்பன் ஃபமின்ஹு யௌகுலூன். அஹ்யைனாஹா, அதற்கு அதை நாம் உயிரூட்டுகிறோம். வ அக்ரஜ்னா மின்ஹா ஹப்பன், அதிலிருந்து பல்வேறு வித்துக்களை வெளியே கொண்டு வருகிறோம். ஃபமின்ஹு யௌகுலூன், அதிலிருந்து நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். என்ன சொல்ல வர்றான்? ஒரு பூமியை பார்க்குறீங்க, கட்டாந்தரையா இருக்கு. இப்போ சம்மர், கோடை காலம். கோடை காலத்தில் நீங்கள் தெருக்களில், வீதிகளில், அந்த ஓடை கரை ஓரங்களில், ஆற்றுக்கரை ஓரங்களில் போய் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கட்டாந்தரையாக கிடக்கு. குளங்களை போய் பாருங்கள், கட்டாந்தரையாக கிடக்கிறது. எல்லாமே அப்படியே காஞ்சு போய் கிடக்கிறது. ஒரு புல் இல்லை, ஒரு பசுமை இல்லை, ஒரு செடி கொடி இல்லை, ஒன்றுமே இல்லாமல் வறண்டு போய் கிடக்கிறது. அடுத்து மழை காலம் வருகிறது, வானத்திலிருந்து மழை பொழிகிறது. மழை பொழிஞ்ச உடனே மழை அடுத்து ஒரு 10 நாளில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு பச்சை போர்வை போர்த்தியதை போல புல்கள் அப்படியே முளைஞ்சு தலைச்சு வெளியில் வருது. அப்பதான் 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஒன்றுமே இல்லை. இல்லைல்ல, இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் கொண்டு போய் கையில் அள்ளி பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. நீங்கள் பூத கண்ணாடி வச்சு இப்படியே தேடி பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, இல்லாமல் போயிடுச்சு. இல்லாமல் போன இடத்துல இப்போ ஒரு புல் பூண்டி என்கிற உயிர் முளைத்து வந்தது. எப்படி வந்துச்சு? இல்லாமல் போன மனிதன் எப்படி வருவான்னு கேட்குறியப்பா? தாப்பாரா, இப்படிதான். கதாலிக்கு யுஹ்யில்லாஹுல் மௌத்தா, இப்படித்தான் அல்லாஹ் இறந்தோரை உயிர்ப்பிப்பான். எப்படி? ஒன்றுமில்லை நீ என்று நினைப்பாய், அதிலிருந்து அல்லாஹ் தண்ணீரை கொடுத்து உயிர்ப்பிப்பதை போல ஒன்றுமில்லை என்று நீ நினைக்கிறாய், அங்கிருந்து அல்லாஹ் அவனை மீண்டும் உருவாக்கம் செய்வான். அடுத்து வைக்கிற வாதம். இதுக்கு நீங்க உதாரணமா இன்னொரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மீன்பிடி திருவிழாக்கள் நடத்துவாங்க, கிராமங்களில் நடக்கும். அந்த ஊருடைய மையத்தில் ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்தை மக்கள் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. மழைக்காலம் குளிர்காலம் எல்லாமே அது பயன்பாட்டில் இருக்கும். கோடை காலம் வருகிற பொழுது தண்ணீர் மழையும் இருக்காது, தண்ணீர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4-5 நாளில் அடிக்கிற வெயிலுக்கு கட்டாந்தரையாக மாறிடுங்கிற அளவுக்கு லெவல் இருக்கும். கொஞ்சம் சகதியும் தண்ணீருமா இருக்கிற அந்த தருணத்தில் அப்போ அறிவிப்பு செய்வாங்க, மீன்பிடி திருவிழா. குளத்தில் குளம் அழிய போகுது, எல்லாரும் ஊர்க்காரங்களாம் வந்து நின்று மீனை எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துருவோம் அப்படின்ட்டுன்னு அறிவிப்பு செஞ்சவங்கன்னா மொத்த ஊர்க்காரங்களும் வந்து எல்லாம் ஒருத்தர் சேலையில் துணியை கட்டி மீன் பிடிப்பாங்க, கூடையில் மீன் பிடிப்பாங்க, கையில் மீன் பிடிப்பாங்க, டப்பாவில் மீன் பிடிப்பாங்க. ஏன்னா இப்போ தண்ணி சுருங்கிருச்சுல, கிடைக்கிற மீன் எல்லாம் கொஞ்சம் இடத்துல தானே. மற்ற பெரும் குளத்துல மீன் அப்படியெல்லாம் பிடிச்சிட முடியாது. அப்படியே குறைஞ்சு இத்தனை வண்டி தான் தண்ணி இருக்குது, அது உள்ளுக்குள்ள மொத்த மீனும் கிடக்கு. அதனால டப்புன்னு அள்ளி போட்டு மீனை பிடிச்சிட முடியும். மீன்பிடி திருவிழாக்கள்ல பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா வரும், இந்த ஊரில் மீன்பிடி திருவிழா, அந்த ஊரில் மீன்பிடி திருவிழான்னு எல்லாம் அள்ளி கொண்டு போய் ஒரு நாள் மொத்த மீன் காலி ஆயிரும். அடுத்து ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சகதி இருக்கும், சகதியும் காஞ்சி போயிடும், கட்டாந்தரையாயிரும். பிள்ளைங்க சம்மர் விடுமுறையில் கிரிக்கெட் விளாடுவாங்க, ஃபுட்பால் விளாடுவாங்க, அப்படி இருக்கும். ஒரு சாதாரண தெருவை போல இருக்கும். அதுக்கப்புறம் மழைக்காலம் வருகிறது, மீண்டும் அங்கே மழை பொழிகிறது, தண்ணீர் சேர்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குளம் ஊறி தண்ணீர் வந்துருச்சு. அடுத்த ஆண்டு அதே சம்மரில் மீண்டும் ஊரில் அறிவிப்பு செய்யப்படுகிறது, வாருங்கள் மீன்பிடி திருவிழா. இப்போ இந்த மீன்பிடி திருவிழாவுக்கு மீன் வேணும்ல, எங்கேருந்து வந்துச்சு? போன மீன்பிடி திருவிழாவில் எல்லாத்தையும் தூக்கியாச்சு. எங்கேருந்து வந்துச்சு மீன் எல்லாம்? ஒன்றுமே இல்லாமல் இல்லைன்னு ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. காலியாக போன ஒன்றில் வெளியூர்ல இருந்து எப்பா அடுத்த வருஷம் நமக்கு மீன் வேணும் அப்படின்றதுக்காக வேண்டி குளத்துலேருந்து பிடிச்சி விட்டாங்களா? யாராவது வேற கடல்ல இருந்து பிடிச்சி வாங்கி கொண்டு வந்து விலைக்கு கொண்டு வந்து விட்டாங்களா? எதுவுமே நடக்கலை. வானத்திலிருந்து அல்லது மீன் கொட்டுச்சா? வானிலிருந்து மழை கொட்டுச்சு, தண்ணீர் கொட்டுச்சு, வெயில் கொட்டுச்சு.
ஆனால் மீன் எங்கிருந்து ஒட்டுச்சு, எங்கிருந்து வந்துச்சு? இல்லை, அட்ரஸ் இல்லை அப்படின்னு நினைச்சோம். ஆனால் அதில் சில அதனுடைய உயிர் அணுக்களில் சிலரை அங்கே அல்லாஹ் மிச்சமாக வச்சிருக்கிறான். தண்ணீர் பட்ட உடனே மீண்டும் அந்த முட்டைகள் உயிர் பெற்று மீன்கள் பிறப்பெடுக்கின்றன. அப்போ நீ ஓம் பார்வையில் இல்லைன்னு ஆயிடுச்சு, மீன் வருது, இல்லைன்னு ஆயிடுச்சு, புல் பூண்டு முளைக்குது, இப்போ வருதப்பா, இதை விட உனக்கு வேற என்ன சான்றுவேன்னு கேட்குறேன். எவ்வளோ அருமையான வாதம் பாருங்க. அதனால கண்டிப்பாக மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை மறுக்கக்கூடியவர்கள் அறிவார்ந்த மறுப்பை முன்வைக்கல, யூகத்தில் வைக்கிறாங்க, ஒரு கெஸ்ஸிங்கில் வைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லையே, கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலையே அப்படிங்கிறாங்க. நிஜமாக அவர்கள் அறிவாளிகளாக இருந்தால் இந்த கேள்விகளுக்கு பதிலளித்து விட்டு அவங்க வைக்கணும். திரும்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால இந்த அவர்கள் மறுமையை நம்பாத ஒருத்தன் மறுப்பான், அவன் டைவர்ட் பண்ணுவான், பெரிய வாதம் மாதிரி தெரியும், தலையாட்டிட்டு உட்காந்துடாத, இது எல்லாத்தையும் தூக்கி போடு, அவனை உன்பக்கம் ஈர்ப்பதற்கு என்ன வேலை உண்டோ அந்த வேலையை செய்யி என்று இறைவன் நமக்கு இதன் வழியா பாடம் நடத்துறான். பல இடங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி விளக்குறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே அந்த ஆன்சர் நம்மளுக்கு புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஷமாயில் நத்வின்றவங்க கூட ஏத்திஸ்ட்டு ஒருத்தர் ஜாவித் அக்தர்ன்ற ஏத்திஸ்ட் அவர்கிட்ட கூட இந்த வாதம் வைக்கிறப்ப ஜஸ்ட்டு கிரியேட்டர் இருக்கானா இல்லையான்ற வாதத்தை ரொம்ப சூப்பராக எடுத்து வச்சு கிட்டத்தட்ட அவரோட ஃபாலோவர்ஸ் கொஞ்ச நாட்கள்லேயே ஆயிரக்கணக்கில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது நமக்கு உருதுல ஹிந்தியில் இருக்கிறனால தமிழ் ஆடியன்ஸ்க்கு தெரியல, கிடைக்கல. ஆனால் சூப்பரான வாதங்கள், ஜஸ்ட் கிரியேட்டர் இருக்காரா இல்லையாங்கிற வாதத்தை சூப்பராக கொண்டு வந்து அதை நிறுவிட்டார் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ மன ரீதியாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ரீதியாக நிறையா விஷயங்கள் தெரியுது உஸ்தாத். ஆனால் இன்றைக்கி வந்து இதை நம்மளை வந்து வழி தவற வைக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இருக்கிறப்ப இப்போ நம்மளை தற்காத்துக்கொள்ள வழிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லலாம்? அதில் ஒரு ரெண்டு வகையாக நம்ம சிந்திக்கலாம். இதை எப்படி சிந்திக்கலாம்னா, ஒன்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வாதங்கள், லாஜிக்கு, தர்க்கம், அதையெல்லாம் சிந்திக்கிறது ஒன்று. இன்னொன்று என்னன்னு கேட்டால், நம்முடைய மனித இயல்பின் தேட்டங்களை நாம் யோசித்தால் பிறருடைய வாதங்களுக்கு அடிமையாகாமல் நம்முடைய இயல்பாக மனித உணர்வு சிலதை தேடும். அந்த மனித உணர்வின் தேட்டங்களை வம்படியாக நம்ம மூட்டை கட்டக்கூடாது. இயல்பிலேயே அதுக்கான தேவை இருக்குன்னா அந்த தேவைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து பூர்த்தி செய்யணும். அப்படி நாம் யோசித்தோம்னா இந்த உலகத்தை பார்க்கும்போது இயல்பு கெட்டு போகாத இயல்பு நிலையில் இருக்கிற மனிதர்களுக்கு ஒரு தேட்டம் இருக்குது. என்ன தேட்டம்னு கேட்டால், இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களுக்கெல்லாம் ஒரு நீதி நியாயம் கிடைக்காதா? மனித இயல்பின் தேட்டம். சாதாரணமாக நீங்கள் பாருங்க, சில தவறு செய்யக்கூடிய மனிதர்கள் வாழ்றாங்க உலகத்தில். சில நல்ல மனிதர்கள் பெரும் சிரமத்தை சந்திக்கிறாங்க. அவன் தப்பே செய்யலை, நன்மைக்காக வேண்டி பாடுபட்டான், அவனை தூக்கி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க, பல வருஷங்கள் உள்ள கிடந்து கஷ்டப்படுறான். அப்போ சில பேருக்கு என்ன தோணும், நம்ம இப்படி கஷ்டப்படவா, இப்படி ஒரு கேள்வி வரும், நல்லதெல்லாம் செஞ்சால் அந்த உலகத்தில் வாழ முடியாதுப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அல்லது சிரமப்பட்டாலும் பரவாயில்லை, நான் உண்மையாக தான் இருப்பேன், நேர்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு போராட்ட குணம் வரும். ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்குது. அப்போ இயல்பாக பல மனிதர்கள் தீமை செய்து நல்லவர்களாகவும், தவறுகள் செய்து தண்டிக்கப்படாதவர்களாகவும், நன்மை செய்து குற்றவாளிகளைப் போலவும், நன்மைகளை செய்து பாவம் செய்தவர்களைப் போலவும் இந்த உலகத்தில் பல்வேறு காட்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கு. 5 ரூபா அவசரத்துக்காக வேண்டி, வயிற்று பசிக்காக வேண்டி தப்பு செஞ்ச ஒருத்தனை அடின்னு அடிக்கிற சமூகத்தில் 5 கோடி ரூபாய் ஏமாற்றி ஃப்ராடு பண்ணுனா அவன் மாலை போட்டு மரியாதை செய்யப்படுறான். இப்போ என்னுடைய உணர்வு, மனித உணர்வு கேட்குது, இதுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் கிடைக்காதா, இதுக்கெல்லாம் ஒரு நீதி கிடையாதா அப்படின்னு. அப்போ அதுக்கு தான் இஸ்லாம் குர்ஆன் பதில் சொல்லுது, இருக்குப்பா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இந்த உலகம் இப்படியோ முடிஞ்சு போயிடாது, எல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையை கணக்கில் வச்சிருக்கான். அல்லாஹ் ஒரு நாள் வருவேன், அப்போ நான் நீதி தருவேன். இப்போ நீ அப்போ நான் கொடுக்குற நீதியும் அந்த விசாரணையின் தீர்ப்பும் இருக்குதே, உன்னை திருப்தி அடைய செய்யும். வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, உனக்கு உன் இறைவன் தருவான், அதில் நீ திருப்தி அடைவ. அப்படி திருப்தி அடைகிற மாதிரி ஒரு தீர்ப்பை உன் ரப்பு தருவான். அப்போ இதுக்கு ஒரு நாள் தேவையா இல்லையா? மனித இயல்பின் தேட்டம் இல்லையா? அப்போ அந்த இயல்பின் தேட்டத்தை மறுத்துத்தான் நீங்கள் இல்லைன்னு மறுக்கணும். உலகத்தில் 10 கொலை பண்ணிட்டார் ஒருத்தர், அவருக்கு தண்டனையே கொடுத்தாலும் எவ்வளோ தண்டனை கொடுத்துட முடியும்? ஒரு கொலைக்கு செஞ்சதுக்கு உரிய தண்டனையை கொடுக்க முடியும். 10 பேர் கொலை செஞ்சதுக்கு அவன் பட்ட அனுபவத்தை, துன்பத்தை கொடுக்கறதா இருந்தா இந்த உலகத்தில் அதுக்கு சான்ஸ் இல்லை. இறைவன் அதுக்கு மறுமையை நான் வச்சிருக்கேன், வா 10 பேர் என்ன துன்பம் அடைஞ்சானோ அந்த மாதிரி அவனை துன்பப்படுத்துறனா இல்லையா பார். லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான். இங்க ஒரு தண்டனை கொடுத்தவனும் செத்துருவான், ஒரு தண்டனை, மீதி 9 தண்டனை கொடுக்கறதுக்கு ஆள் உசுரோடு இல்லை. என்ன பண்றது? வெறும் உடம்புக்கு தண்டனை கொடுத்து பிரயோஜனம் இல்லையே, செத்துட்டா முடிஞ்சிருச்சு. அங்க
சாக விட மாட்டேன் தம்பி. லா யமூத்து ஃபீஹா, சாக மாட்டான். வலா யஹ்யா, நிம்மதியா வாழவும் மாட்டான். அந்த மாதிரி தண்டனை கொடுப்பேன். அப்ப மனித இயல்பின் தேட்டத்திற்கு இப்படி ஒரு நாள் தேவை என்கிற அந்த மன உணர்வே எதிர்பார்க்கிறது. அதைத்தான் இஸ்லாம் பதிலாகவும் தருகிறது. ஒன்று. ரெண்டாவது, இதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வது அப்படின்னா, இது மாதிரி ஆட்கள் சொல்லுகிற நேரத்தில் நாம் வாய்மூடி மௌனிகளாக இருக்காமல் இதற்கான எதிர் கவுண்டர்கள் ஆர்குமெண்ட் என்னங்கிறத கவனமாக உள்வாங்கி அதை நாம் பதில பதிவு செய்யணும். இப்போ ஒரு செய்தி சொல்லப்படுது, நான் அதை சும்மா கேட்குறேன். முதல்ல எனக்கு பிடிக்கல, எனக்கு நம்பிக்கையில் சும்மா கேட்குறேன். மீண்டும் அது சொல்லப்படுது, திரும்பவும் கேட்குறேன். மீண்டும் சொல்லப்படுது, திரும்பவும் கேட்குறேன். ஒரு கட்டம் இல்லை, ஒரு கட்டம் அந்த கருத்தை நான் நம்பி உண்மைன்னு அதுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். அப்போ நான் தற்காத்துக்கணும்னா என்ன செய்யணும்னு கேட்டால், அதுக்கு எதிராக நான் நிற்கணும். அது சரியில்லை, அது சொல்கிறது சரியில்லை, சரியில்லைன்னு நான் சொல்லணும். அதுக்கான வாதத்தை முன்வைக்கணும். ஒருவேளை அல்லாஹ் நாடினால் அந்த தவறான கருத்துடையவர்கள் இந்த உண்மையின்பால் வர வாய்ப்பு இருக்கிறது. இல்லை, நீங்கள் மௌனமாக தலையாட்டிக்கிட்டே உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஒரு கட்டம் இல்லை, ஒரு கட்டம் மீண்டும் மீண்டும் எதை கேட்குறீங்களோ அதை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க, அதை சரி என்றுவீங்க. அது ஒன்றும் பிழை இல்லையே, பிறகு நீங்கள் அதுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ இந்த நம்ம வீடுகளில் சினிமாக்கள், இந்த நாடகங்கள், இதுவெல்லாம் எவ்வளவு ஜனரஞ்சகமாக மாறி போயிடுச்சு. இதே நீங்கள் ஆரம்பத்தில் இது உள்ள நுழைஞ்ச நேரத்தில் பாருங்கள், தமிழகத்தில் எப்படி ஒரு கொந்தளிப்பு முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருந்துச்சு. எத்தனை ஊர்களில் டிவிக்கள் தடை செய்யப்பட்டிருந்துச்சு. முஸ்லீம்கள் வாழக்கூடிய கிராமத்தில் கிராமம் முழுக்க டிவி கிடையாது, படம் கிடையாது, சினிமா கிடையாது. அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு நின்னாங்க. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ நடுவீட்டுக்குள்ளே இப்போ இன்னைக்கு அது எல்லாம் அப்படி நாட்பட அந்த எதிர்ப்புகள் குறைய எதிர்த்து நிற்கிற வரைக்கும் அந்த வெட்க உணர்வு, போராட்ட உணர்வு, தவறுகளின்பால் வீழ்ந்து விடக்கூடாதுங்கிற உணர்வு பசுமையாக இருந்துச்சு. எப்போ அப்படியே படிப்படியாக குறைஞ்சிச்சோ, எல்லா வீட்டுக்குள்ளேயும் டிவி வந்து உட்காந்துச்சோ, எல்லாரும் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சாங்களோ, முதல்ல முகம் சொல்லிச்சாங்க, ஐயோ ஆடல் பாடல் காட்சி வருது, கெட்டி பிடிக்கிற காட்சி வருது, பிள்ளைங்களாம் உட்காந்துருக்குறாங்களே, அந்த நேரத்தில் அத்தை சொல்ல தண்ணி எடுத்துட்டு விடாம ஒரு கப்பை எடுத்துட்டு வருவான். ரெண்டாம் அடுத்து ஒரு 20 நிமிஷத்தில் திரும்ப ஒரு பாடல் காட்சி வந்துடும். அந்த கதவை பூட்டிட்டு வாம்பாரு. எத்தனை தடவை தான் சொல்றது? ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அவரும் சொல்றதை விட்டுட்டாரு. இவன் வெக்கமே இல்லாம போச்சு. அத்தா, அம்மா, அண்ணன், தங்கச்சி, மாமா, மச்சான், பிள்ளை எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டு யாரையோ கெட்டி பிடிச்சி பாடுற காம களியாட்டங்களை ரொம்ப சர்வ சாதாரணமாக பார்க்கிற மனநிலை ஏற்பட்டிருக்குன்னா எதிர்ப்பு குறைஞ்சதன் விளைவு, மௌனத்தின் விளைவு. சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, மௌனத்தில் ஆகப்பெரிய மோசமான மௌனம் எதுன்னு கேட்டா நல்லவர்களுடைய மௌனம். நீங்க மௌனமா இருக்கிறது அவனுடைய அநியாயக்காரனுடைய கை ஓங்குவதற்கு மறைமுகமா நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னு அர்த்தம். பார்லிமெண்ட்ல வெளிநடப்பு செய்வாங்க பார்த்தீங்களா, எதிர்த்து நின்று ஓட்டு போட்டிருக்க வேண்டியவன் ஓட்டு போட்டுருந்தா தோத்துருக்கும். அவங்க கொண்டு வந்த தீர்மானம் தோத்துருக்கும். எங்களுக்கு இது பிடிக்கல, நாங்கள் வெளியே போறோம்னு போயிட வேண்டியது. கடைசியில் பார்த்தா எதிர்ப்பு ஓட்டுடைய பலம் குறைஞ்சிரும். 10 பேர் ஓட்டு போட்டிருப்பான், இவனும் சேர்ந்து ஓட்டு போட்டுருந்தா 15 பேர். எதிர்த்தவன் ஜெயிச்சிருப்பான், கொண்டு வந்தவன் தோத்துருப்பான். இவங்க மெதுவாக வெளியே போயிடுறது. அப்போ இந்த வெளியே போறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, எங்களுக்கு பிடிக்கலன்னு பாரு வெளியில வந்து நம்மளை சமாளிக்கிறதுக்காக. உள்ளுக்குள்ள என்ன தெரியுமா, மறைமுகமாக சப்போர்ட் பண்றாருன்னு அர்த்தம். நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகுற மாதிரி அழுகுறேன், அந்த கதை இது. அதனால இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நம்பிக்கையுடையவர்கள் நம்மை கன்வின்ஸ் செய்துவிட முடியாத அளவிற்கு நாம் நம்முடைய எதிர்வாதங்களை வைத்துக்கொண்டே இருக்கணும். அப்படி வைக்கும்போது ஒரு கட்டத்தில் அவன் வாய மூடுவான், இவனை முடியாது போல இருக்கு அப்படின்னு அவன் நினைப்பு வருவான். இல்லாட்டி இவன் வைக்கிறதுக்கு நமக்கு பதில் இல்லையே, அவன் சொல்றதுதான் உண்மை என்று நம்ம பக்கம் திரும்பலாம். இந்த 2 நடக்கலை அப்படின்னா அவன் உங்க பக்கம் வரலாட்டி நீங்க அவன் பக்கம் சாயிற ஒரு சூழல் ஏற்பட்டு விடும். எனவே நம்மளை காத்துக்கணும் அப்படின்னா இந்த ஈமானிய உறுதியோடு மறுமை நாள் இருக்குங்கிறத ஆணித்தரமாக சொல்லக்கூடிய வாதங்களை இடைவிடாமல் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நம்ம பேசிக்கொண்டே இருக்கணும். ஓகே சார், இப்போ இந்த வசனத்தில் ஒரு லே அவுட்டாக எடுத்தோம்னா இறை நம்பிக்கை, மறுமை, இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வாதம் வைக்கணும் இப்படின்ற ஆங்கிளில் புரியுது. இதை தாண்டி வாழ்வியல் படிப்பினைகள் எப்படி இந்த வசனத்திலேருந்து நம்ம சாராம்சமாக எடுத்து புரிஞ்சுக்கணும். வாழ்வியல் பாடங்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய வாழ்வியல் பாடங்களையும் இதிலிருந்து பெற முடியும். நம்பிக்கை, இலக்கு, அதனுடைய காரண காரியங்கள், அதை தாண்டிய அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய சில தத்துவார்த்த விளக்கங்களை பெறலாம். எப்படி பெறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், மறுமையை நம்பாதவன் உங்களை அதிலிருந்து தடுத்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு உங்களிடத்துல நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலை அடுத்தவங்க கையில் கொடுத்துட வேண்டாங்கிற அர்த்தம் இருக்குது. மறுமையை நம்பாதவன் உங்களை அதிலிருந்து தடுத்துட வேண்டாம்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நீங்க கரெக்டான ஆளா இருக்கிறீங்க. இன்னொருத்த உங்க மேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு உங்க கண்ட்ரோல் அவங்க கையில கொடுத்துறாதீங்க.
நம்ம கண்ட்ரோலை நம்ம அடுத்தவங்க கையில் கொடுக்கும்போது எப்போதுமே நம்ம பெரிய சிரமத்துக்கு ஆளாயிரும். ரொம்ப சாதாரணமாக சொன்னால், இப்போ வந்து ஒருத்தர் உங்களை திட்டார், உங்களை கடுமையாக பேசிட்டார், விமர்சனம் பண்ணிட்டார், உங்களை அவதூறு சொல்லிட்டாரு, உங்களை பற்றி ரொம்ப எல்லாம் பேசிட்டார். அப்படி சொன்ன உடனே பயங்கரமான மன அழுத்தத்துக்கு நீங்கள் ஆளாயிடுறீங்க. உட்காந்து இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, நான் அப்படியெல்லாம் தப்பு செய்யலையே அப்படின்னு பெரும் மனக்கவலையோடு நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. அப்படி உட்காந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் செல்ஃப் கண்ட்ரோல், நீங்கள் உங்களை பற்றி உங்களுக்குள்ள கண்ட்ரோலை வச்சுக்காம உங்களை ஆட்டுவிக்கிற ஆற்றலை, பவரை நீங்கள் அவங்க கையில் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அவன் உங்களை ஆல்ரெடி கவலைப்பட வைக்கணும்னு தான் பேசுகிறான். உங்களை விமர்சனம் பண்ணது எதுக்கு? உங்கள் மேலே அவதூறு சொன்னது எதுக்கு? நீங்கள் சிரித்து செழித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கா? இவனை அடித்து துவச்சி உட்கார வச்சு அழ வச்சு அதுக்கு தான் அவன் செஞ்சான். அவன் நோக்கத்தில் ஜெயிச்சுதான் அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும். அவனுடைய பேச்சோ அவனுடைய செயலோ உங்களுடைய உள்ளத்தை பாதிக்கிற அளவிற்கு நீங்கள் பலகீனராக இருக்கக்கூடாது. நீங்கள் உறுதியான ஆளாக இருக்கணும். குர்ஆன் ஒரு இடத்துல சொல்லுது, வலா யஸ்தகிஃபன்னகல்லதீன லா யூகினுன், உறுதியற்றவர்கள் உம்மை பலகீனராக கருதிவிட வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனை கொஞ்சம் 2 தட்டு தட்டுனா அல்லது 2 ஆசைவாட்டை காட்டினா நம்ம ரூட்டுக்கு வந்துடுவான் அப்படி நினைக்க முடியாது. ஏய் பேசுறதெல்லாம் வேஸ்டடா, நீ என்னத்தை சொன்னாலும் அவனை மாற்ற முடியாது. உங்களுடைய செயல், உங்களுடைய பார்வை, உங்களுடைய சிந்தனை அனைத்து எப்படி வெளிப்படணும்னு கேட்டா அப்படி ஒரு கம்பீரமாக வெளிப்படணும். எனக்கான முடிவை நான் தான் எடுப்பேன். நீ சொல்றத சொல்லு, அது சரி தப்புங்கிற அனலைஸ் பண்ணி தப்பா இருந்தாலும் சரியா இருந்தாலும் முடிவு நான் தான் எடுப்பேன். என்ன நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது தம்பி. எனக்கு நீ கருத்து தான் சொல்ல முடியும். எனக்கு வெளியில் இருக்கிற ஆட்கள் எனக்கு கருத்து சொல்லலாம், எனக்கு உதவி செய்யலாம், எனக்கு எதிர் சிந்தனைகளை தரலாம். ஆனால் மாறுகிற அந்த ஆற்றலும் பக்குவமும் நீ செய்ய முடியாது, நான் தான் எனக்குள்ள செய்யணும். அப்ப எனக்குள்ள மாற்றங்களை நிகழ்த்துகிற, என்னை நான் கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒன்றை அதை அல்ல இங்க கோடு போட்டு காட்டுறான். அவன் ஒன்றை தடுத்துடக்கூடாது. நீ தடுக்கிறதா இருந்தாலும் எதிர்த்து நிற்கிறதா இருந்தாலும் நீ தான் அந்த முடிவு எடுக்கணும். ஆனால் பொதுவாக மனிதர்கள் இந்த இடத்துல தான் கோட்டை விடுறோம். இந்த இடத்துல ஒரு சிந்தனையை தவற விடுற காரணத்தினால ரொம்ப பலகீனப்பட்டு வாழ்க்கையில், உதாரணமாக இப்படி யோசிங்களேன். ஒரு தலைவர் இருக்கிறார். அந்த தலைவர் பெரும்பாலும் எப்படி தன்னுடைய இயக்கத்தை தனக்கு கீழே இருக்கிற மக்களை வழிநடத்துவாங்க அப்படின்னு பார்த்தா, பெரும்பான்மை மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்னு பார்த்து அதுக்கேற்ப வழி நடத்துகிறவர் அந்த மக்கள் கூட்டம் தக்க வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். மக்களுடைய விருப்பத்திற்கேற்ப அவர் டிராவல் பண்ணுவார். ஆனால் இங்கே அல்லாஹ் சொல்கிறான், ஒரு லீடர் அப்படி இருக்கக்கூடாது தம்பி. அவன் விரும்புகிறத கொடுக்கறது இல்லை, அவனுக்கு எது சரியானது அதை கொடுக்கணும். ஏன்னா அவன் தப்பானதை கூட கேட்பான், அவன்கிட்ட வலியுறுத்துவான். அப்படிமா இப்படிமா, அப்படி இல்லாட்டி இப்படி இல்லாட்டி முடியுமாம்மா. அவன் கேட்குறதால வச்சுக்கிட்டு அவன் ரூட்டுக்கு நீ பேரப்படக்கூடாது. நீ கோடு போட்டு நீ இங்கே வா தம்பி, இதுதான் ரூட்டு. மூசா நபிக்கு எந்த மூசா நபி இடத்துல அல்லாஹ் பேசுகிறாலும் இதே மூசா நபி வரலாறு பாருங்க. மூசா நபி இடத்துல கேட்டாங்க, கப்பல் கடலை கடந்து அந்த பக்கம் கொண்டு விட்ட உடனே இஜா அல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, யா மூசா, மூசாவை இந்த மக்களுக்கு பாருங்க எவ்வளோ அழகா எத்தனை கடவுள் வச்சு வணங்குறாங்க. நமக்கு மட்டும் சிங்கிள் ஒரே ஒரு கடவுளுங்கிறீங்களே, இது நல்லாவா இருக்குது? நம்மளும் நிறைய கடவுள் வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே. ஒரு என்னமோ நிறைய பொருள் கேட்ட மாதிரி. அவங்க மட்டும் 4-5 வீடு இருக்குது எனக்கு அது கேட்கலாம், வீடு 4 வீடு கேட்டுக்கலாம், 4 காரு கேட்கலாம், 4 பதவியை கேட்கலாம். ஆனால் எல்லா விஷயத்தையும் ஒன்றுக்கு மேற்பட்டது கேட்க முடியாது. 4 தகப்பன் கேட்கலாமா ஒருத்தன்? ஏன்னா ஒரே ஒரு அப்பா இருக்குது எனக்கு போதாதுப்பா, 2 அப்பா கொடுங்க, எவ்வளோ அசிங்கம் அது. ஒரு 2 அப்பனை கேட்டால் பெரிய அசிங்கம் நினைக்கிறியப்பா, உலகத்துக்கு 2 கடவுள் கேட்டால் அதை விட பெரிய அசிங்கம்டா. மூசா நபி அதை விளக்குறாங்க. மக்களின் விருப்பம் என்ன? எல்லாரும் அப்படி எல்லாரும் தான் நல்லா இருக்குமே, அவங்களாம் சேர்ந்து நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாமா, ஒன்றுக்குள்ளே ஒன்றா அப்படிங்கிறாங்க. மூசா சொல்கிறாங்க, இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன், சரியான முட்டாப்பை கூட்டமாக இருக்கலடா அப்படின்னாங்க. ரசூல்லா இது தங்களுடைய வாழ்க்கையில் அதை ஒரு ரிமைண்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி ரசூல்லா ஒரு போர்க்கள பயணத்தில் இருக்கும் பொழுது ஒரு மரம், அந்த மரத்துக்கு பேர் தாத்து அன்வாத். அந்த மரத்தில் போய் மக்கள், அந்த ஊர்க்காரங்க எல்லாம் போய் பறக்கத்துக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணுறாங்க. அவங்களுடைய வாள்களை கொண்டு போய் தொங்க போடுறாங்க. சில பேர் வர்றாங்க ரசூல்லாட்ட, ரசூல்லாவுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு கீழே இருந்தவங்க தான். இஜா அல்லனா தாத்து அன்வாத்தின் கமாலஹும் தாத்து அன்வாத், அவங்களுக்கு ஒரு தாத்து அன்வாத் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு தாத்து அன்வாத்தை ஏற்படுத்தக்கூடாதா? ரசூல்லா சொன்னாங்க, அதே அந்த மூசா நபி சமுதாயம் மாதிரியே வந்துட்டீங்கப்பா. அவங்க தான் இப்படி அடுத்தவனை பார்த்து காப்பி அடிக்கணும்னு கேட்டான். அப்போ அவன் நம்மளை ரூட்டு மாற்றிடக்கூடாது. அப்போ நான் தெளிவாக இருக்கணும், நான் போகிற பாதையில் எனக்கு தெளிவு இருக்கணும், அதில் நான் உறுதியாக நிற்கணும், அதில் நான் டைவெர்ட் ஆகிடக்கூடாது. நான் கரெக்டாக இருந்தோம்னா எவனும் என்னை டைவெர்ட் ஆகாத ஒரு மனநிலையில் நான் என்னை வைத்து செய்து சரியாக தப்பாக தான் பார்க்கணும். நான் செய்கிறவங்க பிடிக்குதா பிடிக்கலையா,
பெரும்பாலும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மனிதர்கள் பெரும்பான்மையால் கன்வின்ஸ் செய்யப்படுகிறார்கள். நிறைய பேர் செஞ்சா கரெக்ட், நிறைய பேர் பார்த்தா வீடியோவே பாருங்களேன், 2 மில்லியன் வியூஸ், அதை கிளிக் பண்ணிடுவாரு டக்குன்னு. 2 மில்லியன் வியூஸ்னு ஒரு வீடியோ போட்டாச்சுன்னா 2 மில்லியன் பேர் பார்த்துருக்கானா, என்ன பார்த்துருக்கோம் பார்ப்போமே. போடுறது தப்பா ரைட்டா நான் சொல்ல வரல, அது போடுங்க, அது உங்களை பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு யுக்தியாக அவர் போடுறாரு, அது தப்பு கிடையாது. ஆனா அதை பார்க்கறதும் பார்க்காம இருக்கிறதும் அந்த 2 மில்லியன் வியூஸ் தீர்மானிக்க கூடாது, நீங்க தான் தீர்மானிக்கணும். இது என்ன மேட்ரு, இந்த மேட்ரா, இதை போட்டு பார்த்தீங்க நேரத்தை வீணாக்குறதுக்கு பதிலா நான் வேற ஒன்று பார்ப்பேன் அப்படின்னு நீங்க உங்க கண்ட்ரோல் உங்க கையில் இருக்கணும். உங்க கண்ட்ரோல் அந்த 2 மில்லியன் வியூஸ் என்கிற அந்த சொல்லின் மீது, அந்த காட்சியின் மீது, அந்த படத்தின் மீது இருக்கக்கூடாது. குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யதுர்ருக்கும் மன் லல்ல இதஹ்ததைத்தும். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நேர்வழியில் நிலைத்து நின்றால் வழிகேடன் உங்களுக்கு எந்த கேடும் செய்ய முடியாது. வழிகேடன் இன்னைக்கு நமக்கு வழிகேடர்கள் நிறைய கேடு செஞ்சிடறாங்க, நம்மளை ரூட்டை விட்டு மாத்திடுறாங்க. எதனாலன்னு கேட்டா நாம நேர்வழியில் நிலைத்து நிக்கல, ஆஸ்லேஷன்ல இருக்கிற ஆட்டத்தில் நிக்கிறோம். அதனால ஈஸியா என்னத்தையாவது சொல்லி டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடறான். அவன் கூப்பிடத்தான் செய்வான், தம்பி நீ தெளிவாரு. இப்ப இந்த பார்வை நமக்கு இருக்கணும். உலகத்துல பல பேர் பல சொல்லத்தான் செய்வான், நாம என்ன செய்யணும், சரியா தப்பா, அனுமதி இருக்கா இல்லையா. இன்னும் சூப்பரான ஒரு உதாரணம் சொல்றேங்க இல்லைங்களேன். மறுமை நாளில் நடக்கிற கியாமத்து நாளில் நடக்கிற கியாமத்துடைய விஷயங்கள் தானே. கியாமத்தை பற்றியே குர்ஆன் ஒரு இடத்துல சொல்கிறது. மக்கள் எல்லாம் நிற்பாங்க, ஒகால ஷைத்தான், தீர்ப்பெல்லாம் அளிக்கப்பட்டிருக்கும். பல பேர் நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, நம்ம செஞ்ச எல்லாத்துக்கும் அவங்க செஞ்சது எல்லாம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். அவங்க செயலிட உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கும். இக்ர கிதாபக் அல்லாஹ் சொல்லிடுவான், நீனே படிப்பா, உன் புக்கை நீ படி, கஃபாபி நப்சிக்கல் யௌம அலைக்க ஹசீபா, உன் கணக்கு என்னங்கிறத நீனே பார்த்து சொல்லுன்றோம். அவனுக்கு எதுவும் தெரியுமில்ல, ஆகா இதுக்கு என்ன சொர்க்கமாக கொடுக்க முடியும், செஞ்சிருக்க பூரா ஏடா உடவன் செஞ்சு வச்சு, ஐயோ என்ன பண்ணுறது தெரியல, இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் அப்போ ஷைத்தான் வருவான். அவன் கால ஷைத்தான் லம்மா குலியல் அம்ரு, தீர்ப்பளிக்கப்பட்ட உடனே அவன் வந்து சொல்லுவான், இன்னல்லாஹ வாதக்கும் வாதல் ஹக்கி, அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான், உண்மையே வாக்களித்தான், வவ அத்துக்கும் ஃபஹலஃப்துக்கும், நானும் உங்களுக்கு வாக்களித்தேன், நான் மாறு செய்து விட்டேன். உடனே ஆளாளுக்கு என்ன வந்து நின்றுக்கிட்டு இப்போ வந்து நின்று இப்படி பேசுறிய. அவன் சொல்லுவானா, ஒமா காணலியா அலைக்கும் மின் சுல்தான், உங்க மேல எனக்கு எந்த ஆற்றலும் பவர்லாம் இருக்கலப்பா, இல்ல அந்த அவுத்துக்கும் சஜபத்தும் லி, வாங்கன்னு கூப்பிட்டே நீங்க பின்னாடி வந்துட்டீங்க. பலா தலுமுனி, என்ன திட்டாதீங்க, ஒலும் அன்புசக்கும், உங்களை நீங்களே திட்டிக்கிங்க, மானபி முஸ்ரிஹிக்கும், உங்களை நான் காப்பாற்ற முடியாது, ஒமான் தும்பி முஸ்ரிஹிய, என்னை நீங்களும் காப்பாற்ற முடியாது, இன்னி கஃபர்து பிமா அஷ்ரக்துமூனி மின் கபுல், என்ன நீங்க இதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்குனீங்க, அதை நான் மறுத்துட்டேன். இப்போ இவன் சொல்றது நல்ல கவனிங்க, நான் என்னப்பா செஞ்சேன், வாங்கன்னு கூப்பிட்டா வந்திய, அழைத்தேன் பதிலளித்தீர்கள், ஏன் பதிலளிச்ச. அப்ப அழைப்புக்கெல்லாம் பதில் சொல்லிடக்கூடாது, அழைச்சது சரியா இருந்தா பதில், சரியில்லாட்டி நோ சொல்லணும். இந்த வாழ்வியல் பாடத்தை சொல்லித் தருகிறது. எதையும் முதலில் தீர்மானிக்கணும், சரியா தவறா பார்க்கணும், நியாயமா பார்க்கணும், நியாயமாக இருந்தால் அதை செயல்படுத்தணும், நியாயமற்றதாக இருந்தால் அதை தவிர்க்கணும். பிறர் சொல்கிறார்கள் என்பதற்காக, மக்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக, உலகமே நம்புகிறது என்பதற்காக, உலகம் எதிர்பார்க்கிறது என்பதற்காக ஒரு காரியத்தை செய்யவோ செய்ய இயலாமல் தவிர்க்கவோ கூடாது. இப்ப நம்மளே உட்காந்து போய் பேசிட்டு இருக்கிறோம், எவ்வளவு பேர் பார்ப்பாங்கங்கிறிய, அது ஒரு லிமிட் தான். எல்லாரும் பார்க்க வைக்கிற மாதிரி கண்டென்ட் இருக்கு, அது போட்டோம்னா அப்படி பறக்கும், அப்படிதான் பறக்க வைக்கிற. இப்ப நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்க, உங்க கையில இருக்கு. எல்லாரும் பார்க்கணுமே, நம்ம குழந்தை பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மக்களுக்காக வேண்டி உங்க ரூட்டை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். உங்க கண்ட்ரோல் உங்களுக்கு கண்ட்ரோல்ல இல்லைன்னு அர்த்தம். பார்த்தா பாரு பார்க்கலாட்டி போ, ஏத்த மறுத்துக்க, நான் செய்யறது இப்படித்தான் செய்வேன், ஏன்னா இதுதான் சரி, இதான் இப்படிதான் பண்ணணும், இதான் ரூட்டு அப்படின்னு நிக்கிறீல்ல. இதுதான் இந்த விஷயத்தையும் சேர்த்து இந்த வசனம் நமக்கு ஒரு பாடமாக சொல்கிறது. சுப்ஹானல்லாஹ் உஸ்தாத். இப்போ இந்த விஷயங்களை சொல்லிட்டு இப்போ இந்த வசனத்தை, ஆகவே அதனை நம்பாது தன் மன இச்சையை பின்பற்றுபவன் திறனாக அதை விட்டும் உம்மை திருப்பி விட வேண்டாம், அவ்வாறாயி நீர் அழிந்து போவீர். இப்படி சொல்லும் போது அந்த இது புரியுது, மனசுல ஒரு அப்படியே அடிச்ச மாதிரி. அதுல உள்ள அந்த வார்த்தை முக்கியமானது, வத்தபா ஹவாஹு, மன இச்சையை பின்பற்றுவான். இந்த ரூட்ல மிஸ் பண்ண எல்லாருமே எதுக்கு மறுமையை மறுக்கிறாங்கிறிய, அவனுக்கு உலகத்துல ஜாலியா இருக்கணும், மறுமைன்னு ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவனால் விரும்பின மாதிரி இருக்க முடியாது, மன இச்சையின்படி வாழ முடியாது. அதுக்கு தான் அதை ஃபாலோ பண்ணனா அழிவு தான். ஓகே சார். இப்போ இந்த இதில் இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, மறுமையை நம்பாத ஒரு ஆள்னு சொல்லி ஒருமையில் வருது இல்லையா. இப்போ அந்த மறுமையை நம்பாதவங்க ஒரு ஆளுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை அது ஒரு சித்தாந்தமாவோ, இல்லை அது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படி எடுத்து? எல்லாத்தையும் தான் குறைக்கும். இது ஒரு சிங்கிள் மேனுன்னு இல்லை,
தனி மனுஷன் வந்து உங்களை பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு வழி எடுப்பான் அப்படிதான் புரிஞ்சு. அப்படியும் இருக்கும், ஒரு கூட்டமாகவும் இருக்கும், ஒரு பொது கருத்தாகவும் இருக்கும், ஒரு மீடியாவாகவும் இருக்கும், ஒரு சமூக சிந்தனையாக இருக்கும். ஒரு நாட்டிலே பேசப்படுகிற எங்கள் நாட்டுக்கே இதான் கொள்கை, எங்கள் நாட்டுக்கு இந்த பாரம்பரியம் இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் அப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆட்கள் தலைவர்கள் இருக்கிறாங்களே, எங்கள் நாட்டின் பாரம்பரியம்னு அந்த அந்த போர்வைகள், இப்படி பல போர்வைகள் வரும். எல்லாவற்றையும் உள்ளடக்குகிற வகையில் தான் இந்த வசனம் இருப்பதாக நமக்கு விளங்குது. ஸோ இது போன்ற வீடியோவுக்கு குரான் காலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குரானை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக இல்லாமல் உஸ்தாதிட்ட நம்மளோட லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப டீப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அவசியம் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட குடும்பங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சொல்லிக் கொடுங்க. மேலும் குரான் காலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை அதிகமான மக்களுக்கு ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.